வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே. இன்றைய நம்முடைய வகுப்பில் சுந்தரகாண்டத்தை தொடர்கிறோம். காட்சி படலத்தில் ராவணனுக்கு சீதா பிராட்டி அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். 10 உள தலையும் தோளும் பல பல பகழி தூழவி வித்தக வில்லினார்க்கு திருவிளையாடற்கு ஏற்ற சித்திர இலக்கம் ஆகும். அல்லது செருவில் ஏற்கும் சத்தியை போலும் மேல் நாள் ஷடாயுவால் தரையில் வீழ்ந்தாய். இந்த பாடல் ஏற்கனவே நாம் போன வகுப்பில் பார்த்த பாடல்தான். உன்னுடைய 10 தலைகளையும் 20 தோள்களையும் அம்புகள் துழாவி துழாவி அந்த அம்புகளை செலுத்துகிற ராமனுக்கு ஒரு ஃபேன்சீட் டார்கெட் ஆகிவிடும், சித்திர இலக்கங்கள் ஆகிவிடும். அந்த சித்திர இலக்கங்களில் ராமனுடைய அம்புகள் பலவிதமாக விளையாடும். ராமனை போர்க்களத்தில் எதிர்ப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா என்ன? துரும்பே என்று அழைத்துத்தானே பேசுகிறாள். அப்படி பேசுபவள் செருவில் ஏற்கும் சத்தியை போலும் என்கிறாள். சத்தியை என்பது சக்தியை உடையவனா, ஏதாவது ஒன்று ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால், தன்மை இருக்கிறது என்றால் எப்படி சொல்வோம்? தன்மையன், அந்த தன்மையை கொண்டவன் இல்லையா? நேரடியாக அந்த நபரிடத்திலே பேசும்போது நீ என்ன அந்த தன்மைய என்றால் அந்த தன்மையை கொண்டவனா என்கிற பொருள் வரும். தன்மையை கொண்டவர் தன்மய என்றாவது போல, சக்தியை கொண்டவர் சத்ய என்று ஆகிறார். செருவில் ஏற்கும் சத்தியை, நீ என்ன போர்க்களத்தில் ராமனை எதிர்ப்பதற்கு சக்தி கொண்டவனா? சத்தியை போலும், அப்படி ஒரு தன்மையை, அந்த வல்லமையை கொண்டவனா என்று சீதா பிராட்டி ராவணனை வினவுகிறாள். பெரியோர்களே, பல இடங்களில் புதிய சொல்லாட்சிகளை கவிச்சக்கரவர்த்தி பயன்படுத்தி இருப்பதை காண்கிறோம். ஒரு சொல்லை பயன்படுத்தும் போது வேர் சொல்லிலே இருந்து அந்த சொல்லின் பலவிதமான விரிவாக்கங்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு சொல், அந்த சொல்லின் பயன்பாடு, அதை தனி நபர் பயன்படுத்தினால் எப்படி, பொதுவாக பயன்படுத்தும் போது எப்படி, அதிலே பெயர் சொல் உருவானால் எப்படி, வினைச்சொல் உருவானால் எப்படி, அதை ஒருவருக்கு பொருத்தி சொல்லும் போது எப்படி என்று several derivatives of the root word or the original word, அப்படி ஒரு டெரைவேட்டிவ் தான் இது. செருவில் ஏற்கும் சத்தியை போலும். செரு என்றால் போர்க்களம், போர். போரிலே ராமனை எதிர்ப்பதற்கான சக்தி கொண்டவனானி? அந்த கேள்விதான் இங்கே சீதையிடத்திலே இருந்து வருகிறது. அதை தொடர்ந்து சொல்கிறாள், மேல் நாள் ஷடாயுவால் தரையில் வீழ்ந்தாய். எருவைகளுக்கு அரசன் ஜட்டாயு, அந்த ஜட்டாயுவினிடத்தில் உன்னுடைய ஜம்பமெல்லாம் செல்லுபடியாகவில்லை. ஜட்டாயு உன்னை வீழ்த்தி விட்டார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? நமக்கு தெரிந்த கதையின்படி ஜட்டாயு ராவணனால் கொல்லப்பட்டார். கிட்டத்தட்ட முழுவதுமாக அப்போது உயிர் போகவில்லை. ஆனால் ராவணன் ஜட்டாயுவுக்கு ஏற்படுத்திய காயங்களால் குற்றுயிரும் குலையுயிருமாகத்தான் அந்த எருவைகளின் வேந்தன் கீழே கிடந்தார். ராமனும் இலக்குவனும் வந்து பார்த்தார்கள். அதன் பின்னர் ராமனுடைய மடியிலே அவர் உயிர் நீத்தார். ராமன் இறுதி கடன்களை செய்தான். இதையெல்லாம் பார்த்திருக்கிறோம், இந்த கதையில் நாம் கண்டிருக்கிறோம். இங்கே சீதை மாற்றி பேசுவது போல தெரிகிறதே. ராவணன் எங்கே தோற்றுப்போனான் என்கிற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வருகிறது இல்லையா? இந்த கேள்விக்கான விடையை 2 விதங்களில் காணலாம். ஒன்று,
ராவணனுக்கு ஏகப்பட்ட சேதத்தை ஜட்டாயு கொடுத்தார். தான் என்ன செய்தாலும் தன்னை யாரும் கேட்பதற்கு இல்லை என்பது போல சீதையை தூக்கி கொண்டு போகிறானே, அந்த சந்தர்ப்பத்தில் தேவர்களெல்லாம் வாளாயிருந்தார்கள். இயற்கை கூட அவனுக்கு அஞ்சிக் கொண்டு வாளாயிருந்தது. ஆனால் இல்லை, இதோ நான் இருக்கிறேன். தசரத சக்கரவர்த்திக்கு சகோதரனாக, ராமனுக்கும் இலக்குவனுக்கும் பெரிய தந்தையாக இந்த பெண்மணியை காப்பாற்ற வேண்டிய மாமனார் ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன் என்று 10 தலையனோடு துணிச்சலாக சண்டைக்கு வந்தவர் ஜட்டாயு. யாருமே இல்லை என்னை எதிர்ப்பதற்கு என்கிற நிலையில் there is someone to oppose me என்பதே ஒரு வகையில் வெற்றியின் குந்தகம்தான். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அன்அப்போஸ்ட் என்று சொல்லுவார்களே, அந்த அன்அப்போஸ்ட் என்கிற நிலையில் ராவணன் தன்னையே ஏற்றி வைத்து கொண்டான். ஆனால் அந்த ராவணனுக்கு there is a challenge, there is an opposition என்பதை காட்டியவர் ஜட்டாயு. அது மாத்திரமல்ல, ஜட்டாயு போர் செய்தபோது ராவணனுக்கு ஏகப்பட்ட சேதம் விளைந்தது. ஏற்கனவே அவனுடைய ஈகோ சேதப்பட்டது. என்னை தடுப்பதற்கோ என்னை கேள்வி கேட்பதற்கோ யாருமில்லை என்கிற அந்த ஈகோ இட் காட் டென்டட். காரணம், ஜட்டாயு சண்டைக்கு வந்தார். அது மாத்திரமல்லாமல் அவனுடைய தேரும் தேரிலே இருந்த பல பாகங்களும் அவனுடைய ஆயுதங்களும் பலவிதமான சேதங்களை சந்தித்தன. ஜட்டாயு தன்னுடைய அலகாலும் நகங்களாலும் ரக்கைகளாலும் எப்படியெல்லாம் போரிட்டார் என்பதை கவிச்சக்கரவர்த்தி ஏற்கனவே வர்ணித்திருக்கிறார். எனவே தனக்கு தான் மாத்திரம்தான் என்கிற நிலையில் ஆணவத்தோடு இருந்த 10 தலையனுக்கு there is someone to challenge him என்பதே ஒரு வகையில் தோல்வி. And this person who challenged also gave him certain losses. எனவே அது அடுத்த வகையில் ஒரு தோல்வி என்று சொல்லலாம். இதையெல்லாம் மீறி சீதாதேவி இன்னொரு காரணத்தையும் சொல்லப் போகிறாள். என்ன சொல்லப் போகிறாள் என்று பார்க்கலாமா? தோற்றனை பறவைக்கு அன்று துளுநீர் வெள்ளம் சென்னி ஏற்றவன் வாளால் வென்றாய், அன்று எனின் இரத்தி அன்றே, நோற்ற நோன்பு உடைய வாழ்நாள் வரம் இவை நுனித்த எல்லாம் கூற்றினுக்கு அன்றே, வீரன் சரத்திற்கும் குறித்தது உண்டோ? எவ்வளவு அழகாக, எவ்வளவு துல்லியமாக அசோகவனத்தில் இருக்கிற அந்த பெண்மணி கணக்கு போடுகிறாள். தோற்றனை பறவைக்கு அன்று, அன்றைக்கு நீ பறவைக்கு தோற்று போனாய், பட் யூ ஸ்டில் சர்வைவ்ட். எப்படி தெரியுமா? நீ தோற்று போனாய் என்பது வேறு, வெற்றியே கண்டுவிட்டேன் என்று இருமாப்பு கொள்கிறாயே. ஒரு பறவை உனக்கு படு சேதம் விளைவித்தது, அது உன்னுடைய தோல்விதான். ஆனால் நீ உயிர் பிழைத்து விட்டாய். தோற்பது என்பது வேறு, உயிர் பிழைப்பது என்பது வேறு. ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் உண்டு. யூ சர்வைவ்ட். யூ டிட் நாட் வின் ஓவர் ஹிம், பட் யூ சர்வைவ்ட். நீ உயிர் பிழைத்தாய். ஜட்டாயுவை நீ வென்றுவிட்டாய் என்று சொல்ல முடியாது. நீ உயிர் பிழைத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? துளுநீர் வெள்ளம் சென்னி ஏற்றவன். துள்ளிக்கொண்டு பொங்கிக் கொண்டு வரக்கூடிய கங்கை நதியை தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் உனக்கு ஒரு வாள் கொடுத்திருக்கிறார். அந்த வாளால் நீ ஜட்டாயுவின் ரெக்கைகளை வெட்டினாய். எனவே உன்னால் அங்கே இருந்து தப்பிக்க முடிந்தது. அந்த ரெக்கைகளை நீ வெட்டாமல் இருந்திருந்தால் ஜட்டாயு உன்னை அங்கே இருந்து நகர விட்டிருக்க மாட்டார். ஒரு பறவைக்கு ரெக்கைகள் முக்கியம். அந்த ரெக்கைகளை நீ வெட்டியவுடன் அவர் கீழே விழுந்தார். யூ ஃபவுண்ட் a way to escape. அவ்வளவுதானே தவிர யூ டிட் நாட் வின் ஓவர் ஜட்டாயு. அது மாத்திரமல்ல, அந்த வாள் கூட உனக்கு சிவபெருமான் கொடுத்த வாள் என்பதனால் அந்த வாளால் ஜட்டாயுவின் ரெக்கைகளை வெட்ட முடிந்தது. இதுக்குள்ள இருக்கிற இம்ப்ளிகேஷன் என்ன? யூ ஆர் கிவன் அ கன்சிடரேஷன்.
அந்த கன்சிடரேஷனை யூ ஹவ் அபியூஸ்ட். சிவனுடைய வாளை நீ முறையாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் உன்னை எதிர்த்த ஜட்டாயுவை வெட்டுவதற்கு, ஜட்டாயு ஏன் உன்னை எதிர்த்தார்? நீ அறம் தவறினாய், அதற்கு அவர் எதிர்த்தார். அவரை வெட்டுவதற்கு நீ பயன்படுத்தி கொண்டாய். அந்த வாள் உனக்கு உயிரை கொடுத்து விட்டது. அதனால் நீ தப்பித்திருக்கிறாய். துளுநீர் வெள்ளம் சென்னி ஏற்றவன் வாளால் வென்றாய். அன்று ஏனின் இரத்தி அன்றே. அந்த சந்திரஹாசம் என்கிற வாள் மாத்திரம் உன்னிடத்தில் இருந்திருக்கவில்லை என்றால் நீ இறந்துதானே போயிருப்பாய். சிவபெருமானுடைய வாள் உன்னை காப்பாற்றியதே தவிர உன்னுடைய வீரமோ உன்னுடைய தர்மமோ உன்னை காப்பாற்றவில்லை. அது சிவபெருமான் வாளாக இருப்பதனால் அதனுடைய கருணை யாரிடத்தில் அது இருக்கிறதோ அவர்களை எல்லாம் அது காப்பாற்றும். அப்படி உன்னை காப்பாற்றி விட்டது. நீ நிறைய தவம் செய்தவன், நோற்ற நோன்பு, உடைய வாழ்நாள், வரம், இவை நுனித்த எல்லாம் கூற்றினுக்கு அன்றே. நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நான் நிறைய தவம் செய்திருக்கிறேன், எனவே நிறைய ஆயுள் எனக்கு இருக்கிறது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறாய் இல்லையா? இவையெல்லாம் காலதேவனை உன்னிடத்திலிருந்து எட்டத்தில் வைக்குமே தவிர ராமனுடைய அம்பிலே இருந்து காப்பாற்றாது. எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு நுட்பம் பாருங்கள். இவன் என்ன நினைத்து தவம் செய்து வரங்களெல்லாம் வாங்கி கொண்டான்? நோற்ற நோன்பு. 10,000 ஆண்டுகள் தவம் செய்தான். அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய தவம், நோற்ற நோன்பு. உடைய வாழ்நாள். அந்த தவத்தினால் பிரம்மா அவனுக்கு கொடுத்த வரம் 3,000,000 வாழ்நாள். அந்த 3,000,000 வாழ்நாளை பெற்றுக்கொண்டான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 3,000,000 வாழ்நாள் இருக்கிற தைரியத்தால் கைலை மலையை போய் தூக்கினான். அப்போது கைலைநாதர் அதை போட்டு அழுத்தினார். அழுதான். அழுது கொண்டே வீணை இசைத்தான். சாமகானத்திற்கு மயங்கிய கைலை மலை உருகியது. சாமகானத்தால் தன்னை வழிபட்டான் என்பதற்காக சிவபெருமான் அவனுக்கு சந்திரஹாசம் என்கிற வாளையும் இன்னும் 1/2 ஆண்டு காலத்தையும் கொடுத்தார். அதுதான் அரை கடையிட்ட ஆயுள். ஏற்கனவே இதை பலமுறை பார்த்திருக்கிறோம். கவி சக்கரவர்த்தியே பாடுவார், அரை கடையிட்ட ஆயுள். அது என்ன அரை கடையிட்ட? He already has 3 crore years. அந்த 3 crore yearsல கடைசியில் கொண்டு போய் சேர்ப்பது, அதுதான் அரை கடையிட்ட. கடைசியில் இன்னமும் 1/2 ஆண்டுகளை சேர்த்து விட்டார் சிவபெருமான். எனவே 3 கோடி ஆண்டுகளாக இருந்தவை 3.5 கோடி ஆண்டுகளாக நீண்டு போயின. 3,000,000 வாழ்நாள். அந்த 3,000,000 வாழ்நாள் அரைக்கடையிட்ட 3,000,000 என்கிற போது 3.5 கோடி என்றாகிறது. அப்படி அவ்வளவு நீண்ட வாழ்நாள், எனக்கு அவ்வளவு வாழ்நாள் இருக்கிறது என்கிற எண்ணத்தில் தானே இதையெல்லாம் செய்கிறாய். இந்த வாழ்நாள் உன்னுடைய மரணத்தை ஒத்தி வைக்கும், அவ்வளவுதான். I have 3.5 crore years அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய மரணத்தை ஒத்தி வைக்கும். ஆனால் மரணத்தை தருகிற காலதேவனிடத்திலிருந்து ஒத்தி வைக்கலாமே தவிர நீ செய்கிற தவறுக்கு தண்டனை தர இருக்கிற ராமனுடைய பாணத்திலே இருந்து உன்னை எதுவும் காப்பாற்றாது. ரொம்ப சூட்சுமமான விஷயம். எனக்கு இது இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, நான் இதையெல்லாம் பெற்றுவிட்டேன். All those external factors. I have authority, I have power, I have manpower, I have people to support me, I have money to support me. அப்படியெல்லாம் நினைக்கிறோமே, இவையெல்லாம் கொஞ்ச காலத்திற்கு. ராவணனுக்கு ஒரு 3 கோடி ஆண்டுகள், மற்றவர்களுக்கு அதை விட குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் தெய்வத்திடமிருந்து இவையெல்லாம் காப்பாற்றுமா? கூற்றுவனிடத்திலே இருந்து காப்பாற்றும். ஜஸ்ட் an extension of your life, அவ்வளவுதான். இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் என்ன செய்ய போகிறது? at the end of it நீ எங்கே போய் சேரப்போகிறாய்? என்றைக்கோ ஒரு நாள் வாழ்நாள் முடியும். அன்றைக்கு நீ எங்கே போய் சேரப்போகிறாய்? மறுபடியும் சாக்கடையில் விழப்போகிறாயா? நரகத்திற்கு போக போகிறாயா?
இல்லை இந்த பூலோகத்தில் குறைந்தபட்சம் ஒரு கௌரவமான மனித பிறவியை எடுக்கப் போகிறாயா? இல்லை அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது விலங்காக, புழுவாக, பூச்சியாக பிறக்கப் போகிறாயா? தாவரமாக பிறக்கப் போகிறாயா? ஆனால் உன் கையிலே இருக்கிற இந்த பலத்தை சரியாக பயன்படுத்தினால், நோற்ற நோன்பையும் உடைய வாழ்நாளையும் வரத்தையும் சரியாக பயன்படுத்தினால் ஆண்டவனுடைய திருவடிகளை அடைந்து விடலாமே. இவற்றை முறையாக பயன்படுத்தினால் கடவுளின் திருவடி கிடைக்கும். அப்படி முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் மறுபடியும் இதே ரட் சுற்றி சுற்றி வர வேண்டும். இவற்றிலே கிடைக்கிற இந்த பலம் கொஞ்ச காலத்திற்கு காலதேவனை ஒத்தி வைக்குமே தவிர, ராமன் என்கிற அந்த முழு முதல் வந்து நிற்கும்போது நீ என்ன செய்ய முடியும்? நோற்ற நோன்பு உடைய வாழ்நாள் வரம் இவை நுனித்த எல்லாம் கூற்றினுக்கு அன்றே. வீரன் சரத்திற்கும் குறித்தது உண்டோ? வீரனுடைய சரம் இருக்கிறதே, ராமனுடைய அந்த அம்பு, அந்த அம்புக்கு இவை கணக்கு சொல்ல முடியுமா? குறித்தது என்பது கணக்கிடுதல் அல்லது வரையறை செய்தல். வீரனுடைய அம்புக்கு வரையறை செய்ய முடியுமா? வேண்டுமானால் கூற்றுவன் போட்டிருக்கிற கணக்கு, காலதேவன் யமன் போட்டிருக்கிற கணக்கு, இல்லை சித்திரகுப்தன் எழுதி வைத்திருக்கிற கணக்கு, அந்த கணக்குக்கு வேண்டுமானால் வரையறை செய்ய முடியுமே தவிர, ராமனுடைய அந்த ஆற்றலுக்கும் ராமனுடைய அம்புக்கும் இவை வரையறை கட்ட முடியுமா? கேன் தே பிளாக்? இவை ராமனுடைய அம்புகளை தடுக்க முடியுமா? உனக்கு சந்திரஹாசம் கையில் இருப்பதனாலும் வரங்கள் இருப்பதனாலும் ஏதோ நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை, ராமனுடைய அம்புக்கு முன்னால் இவையெல்லாம் செல்லுபடியாகா என்று அவனுக்கு மிக நுட்பமாக அவனுடைய வரமோ வாழ்நாளோ உதவப்போவதில்லை என்பதை எடுத்து காட்டுகிறாள். பெற்றுடை வாழும் நாளும் பிறந்துடை உரனும் பின்னும் மற்றுடை எவையும் தந்த மலர் அயன் முதலோர் வார்த்தை வில் தொடை ராமன் கோத்து விடுதலும் விளக்குண்டு எல்லாம் இற்று இடைந்து இருதல் மெய்யே விளக்கின் முன் இருள் உண்டாமோ. போன பாடலில் சொன்னதையே இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லுகிறாள். பெற்றுடை வாழ், நீ சிவபெருமானிடத்திலே இருந்து பெற்றிருக்கிற சந்திரஹாசம், பிரம்மா உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நீண்ட ஆயுள் காலம், சிவபெருமான் அதற்கு சேர்த்து கொடுத்த ஆயுள் காலம். பிறந்து உடை வரன், நீ தவம் செய்து வலிய அரக்கர் குலத்தில் பிறந்ததனால் பெற்றிருக்கக்கூடிய வீரம். பிறந்துடை வரனும் பிறந்துடை உரனும், இரண்டு பாடங்களுமே பொருந்தி வரும். பிறந்துடை உரன் என்கிற போது அரக்கர் குலத்திலே பிறந்ததனால் உனக்கு இருக்கக்கூடிய வீரம். பிறந்துடை உரனும் பின்னும் மற்றுடை எவையும், இதோட எல்லாம் எட்ஸெட்ரா 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 சேர்த்துக்கொள். உன்னுடைய வாழ்நாள், உன்னுடைய வரங்கள், உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பான ஆயுதங்கள் and all that you have, அதனால் உனக்கு கிடைத்திருக்கிற 7-14 லோகத்தை ஆளக்கூடிய அந்த வல்லமை, உனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அரக்கர் படை, உனக்கு கிடைத்திருக்கிற தேவலோகத்து பணியாட்கள், இப்படி உன்னுடைய பாரஃபெர்னேலியா, இவையெல்லாம் சேர்த்தும் மலர் அயன் முதலோர் வார்த்தை, இந்த வரங்களை எல்லாம் கொடுத்தது பிரம்மாவினுடைய வார்த்தை, சிவனுடைய வார்த்தை, அவையெல்லாம் இருக்கின்றனவே, அந்த வார்த்தைகள் பிரம்மா உனக்கு கொடுத்த வரம். இவையெல்லாம் வில் தொடை ராமன் கோத்து விடுதலும் விலக்குண்டு, இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும், உன்னை விட்டு விலகி போய்விடும். எப்போது தெரியுமா? தன்னுடைய கையில் இருக்கிற கோதண்ட வில்லை அப்படி இழுத்து வாங்கி நான் ஏற்றி தன்னுடைய அம்பை ராமன் விடும்போது, வில் தொடை ராமன் கோத்து விடுதலும், அம்பை அதிலே வைத்து கோத்து அந்த அம்பை அவன் எய்யும் போது இவையெல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடும். All these will not give you protection. Until now you are thinking you have a lot of protection. ஏன்னா வரம் இருக்கு, என்னை யார் கொல்ல முடியும் என்று நினைக்கிறாய். என்னை எந்த உயிரினமும் எதுவும் செய்ய முடியாது மனிதர்களை தவிர என்று எண்ணுகிறாய். ஆனால் ராமன் தன்னுடைய வில்லை எடுத்து வாங்கி அம்பை எய்யும் போது உன்னால் என்ன செய்ய முடியும்?
உன்னுடைய இந்த ப்ளஸ், வாட் யூ கன்சிடர் டு பி ப்ளஸஸ், ஆல் தீஸ் ப்ளஸஸ் வில் கோ அவே. மனிதர்களை தவிர என்றுதான் அவன் வரம் வாங்கினான். மனிதர்களை தவிர என்பதை விட மனிதர்களை அவன் பட்டியலில் சேர்க்கவில்லை. காரணம், மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்பது அவனுடைய எண்ணம். ஆனால் இப்போது மனித வடிவத்திலேதான் தெய்வம் வந்து நிற்கிறது. வில்தொடை ராமன் கோத்து விடுதலும் விலக்குண்டு எல்லாம் ஈற்று இடைந்து இருதல் மெய்யே. எல்லாம் அப்படியே ஈத்து போகும்பா, உடஞ்சி போகிறது கூட இல்லை. நீங்கள் ஒரு பொருள் நல்ல நிலைமையில் இருக்கிறது, அது உடைந்து போகிறது என்றால் அது ஒரு பக்கம். அது ஈத்து போச்சுன்னா அதுவே நிலைமை சரியில்லாமல் அதுவே உள்ளுக்குள்ளே புறையோடி அதுவே துருப்பிடிச்சு அதுவே ஒன்றுமில்லாமல் போயிடும். அப்போ உன்னுடைய இந்த சோ கால்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்று நினைக்கிறாயே, சோ கால்ட் ஸ்ட்ரெங்க்ஸ், இந்த ஸ்ட்ரெங்க் எல்லாம் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே ஈத்து போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. நீ பண்ணின இந்த தப்புனால இவையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இற்றுப்போய் அப்படியே கீழே விழுந்துடும். எல்லாம் இற்று இடைந்து இருதல் மெய்யே. ரொம்ப அழகான விஷயம் இது. ஒருவருடைய அழிவு வேறு ஒருவரால் இல்லை, ஒருவருடைய ஆக்கமும் வேறு ஒருவரால் இல்லை, அழிவும் வேறு ஒருவரால் இல்லை. அதனாலே தான் சங்கப்புலவர்களே சொல்லி வைத்தார்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனக்கு வரவேண்டிய தீமை நான் செய்த செயல்களால் வருகிறது, எனக்கு வருகிற நன்மையும் நான் செய்த செயல்களால் வருகிறது. வள்ளுவ பேராசானும் சொன்னார் இல்லையா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முற்பகல் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன்தான் நமக்கு பிற்பகல் வரப்போகிறது. அப்படியானால் அழிவு ஏன் வருகிறது இவனுக்கு? நீ என்ன நினைத்து கொண்டாய்? வரங்களை வாங்கும்போது இந்த வரங்களெல்லாம் என்னை காப்பாற்றும், எல்லா எக்ஸ்ட்ரேனியஸ் ஃபேக்டர்ஸ் வாங்கி வைத்து கொண்டாய். ஆனால் இந்த வரங்களே இற்று போகின்றன. ஏன்? நீ செய்திருக்கிற ஒரு தவறான செயல் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த வரங்களை அப்படியே புறையோட வைத்து துருப்பிடிக்க வைத்து கீழே விழுகிறது. நீ செய்த தவறு. ராமன் உன்னை கொல்ல வேண்டும் என்று வரவில்லை, நீ தவறு செய்திருக்கிறாய். அந்த தவறு உனக்கு ராமன் வழியாக தண்டனையை தரப்போகிறது. வில் தொடை ராமன் கோத்து விடுதலும் எல்லாம் ஈற்று இடைந்து. அந்த அம்பு உன்னை துளைக்கப் போகிறது என்பது வேறு. ஆனால் அந்த அம்பு கூட உன்னை துளைக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிற இத்தனை பாதுகாப்புகள் என்று நீ நினைப்பவை இற்று போய் கீழே விழுந்துவிடும். எல்லாம் இற்று இடைந்து இருதல் மெய்யே. இருதல் அழிந்து போதல், அவையெல்லாம் உண்மையாக அழிந்து போகும். விளக்கின் முன் இருள் உண்டாமோ? தர்மத்துக்கு முன்னால் அதர்மம் நிற்குமா? அறத்துக்கு முன்னால் அறமின்மை நிற்குமா? நியாயத்திற்கு முன்னால் அநியாயம் நிற்குமா? விளக்கென ராமன் வந்து நிற்கும் போது இருட்டாக இருக்கிற நீ கீழே விழுவாய். விளக்கின் முன் இருள் உண்டாமோ? குன்று நீ எடுத்த நாள் தன் சேவடி கொழுந்தால் உன்னை வென்றவன் புறங்கள் வேவத் தனிச்சரம் துறந்த மேரு. என் துணை கணவன் ஆற்றற்கு உரன் இலாது இற்று வீழ்ந்த அன்று எழுந்து உயர்ந்த ஓசை கேட்டிலை போலும் அம்மா. அவனுக்கு கொஞ்சம் கோபமாகவே புத்தி சொல்ல ஆரம்பித்தவள் இப்போது அவனுக்கு வேறு சிலவற்றையும் நினைப்பூட்டுகிறாள். வியப்போடு பேசுகிறாள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, உனக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்கலையா? உனக்கு மட்டும் சத்தம் கேட்கலையா? 2 காது இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சத்தம் கேட்டுதே. உனக்கு 10 தலைனா 20 காது. 20 காதுகளிலேயும் உனக்கு அந்த சத்தம் கேட்கவில்லையா? எந்த சத்தம் தெரியுமா? குன்று நீ எடுத்த நாள், கைலாய மலையை போய் நீ தூக்கினாயே, அன்றைக்கு உன்னை அந்த மலையை தூக்க விடாமல் தன்னுடைய திருவடியின் விரலால் கீழே தள்ளினவர் தன் சேவடி கொழுந்து. கொழுந்துன்னா செடியில் துளிர்க்கக்கூடிய துளிருக்கு தானே கொழுந்துன்னு பேர். சேவடி கொழுந்துனா
அந்த திருவடி இருக்கே, திருவடியினுடைய கொழுந்து. திருவடியினுடைய கொழுந்து என்ன? திருவடியை பார்க்குறோம். கடவுளுடைய திருவடியை பார்க்கும்போது அதில் லேசாக அப்படி நீட்டிக்கொண்டு, ஒரு துளிர் எப்படி நீட்டிக்கொண்டு மென்மையாக காட்சி தருமோ அப்படி நீட்டிக்கொண்டு காட்சி தருவது அந்த திருவடியில் இருக்கிற விரல். சிவபெருமான் தன்னுடைய கால் பெருவிரலால் கைலாய மலையை அழுத்தினார் என்று கணக்கு. அதைத்தான் இவ்வளவு அழகாக சுட்டுகிறார் கவி சக்கரவர்த்தி. தன் சேவடி கொழுந்தால் உன்னை வென்றவன். தன்னுடைய அந்த கால் பெருவிரலால் உன்னை அழுத்தி கைலாய மலைக்கு கீழே சிக்கி கொண்டு கதறினாயே, உன்னை வென்றவன் அந்த சிவபெருமான். புறங்கள் வேவ, அந்த சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா? திரிபுரங்களை அழிப்பதற்காக முப்புராதிகள், தங்கக்கோட்டையும் வெள்ளிக்கோட்டையும் இரும்பு கோட்டையும் கட்டி கொண்டு ஆட்டம் போட்டார்களே அரக்கர்கள், அந்த 3 பேரையும் அந்த 3 புறங்களையும் அழிப்பதற்காக முப்புறங்கள் வேவ, அவை வெந்து போகும்படி தனிச்சரம் துறந்த மேரு, தன்னுடைய நெருப்பு சிரிப்பால் அவற்றை வெந்து போகச் செய்தவர். ஆனால் அவர் கையிலே ஒரு வில்லை பிடித்து கொண்டிருந்தார். எது வில்? மேரு மலையே சிவனுக்கு வில்லாயிற்று. புறங்கள் வேவ தனிச்சரம் துறந்த மேரு, கையிலே பிடித்திருந்த அந்த மேரு மலை இருக்கே, அந்த மேருவைத்தானே வில்லாக மாற்றினார். அந்த வில்லுக்கு திரிபுண்டரம் என்று பெயர் என்று சொல்லுவார்கள். அந்த திரிபுண்டர வில், அவர் கையிலே பிடித்து கொண்டிருந்த அந்த வில், அந்த வில்லை என்னுடைய கணவன் என்ன செய்தான் தெரியுமா? அது அப்படியே இற்று போகும்படி அதை தூக்கினான். அது கீழே விழுந்து உடைந்தது எங்களுடைய கல்யாணத்திற்கு முன்னால். ஜனகரிடத்திலே இருந்த சிவதனுசை ராமன் வீழ்த்தினான், நினைவிருக்கிறதா? எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அந்த இடத்தில் இற்றது என்பது உடைந்தது என்கிற பொருளில் வருகிறது. இற்று வீழ்ந்த, உடைந்து வீழ்ந்த. இந்த வில்லை பற்றி புராண குறிப்புகள் 2-3 வகையிலே உண்டு. ஜனகரிடத்தில் அந்த வில் எங்கே இருந்து வந்தது? சிவதனுசு எப்படி வந்தது? சிவபெருமான் நேரடியாக கொடுத்தாரா? எப்படி வந்தது? தக்ஷயாக காலத்தில் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. வீரபத்ரராக ஆவேசத்தோடு தக்ஷ யாகசாலைக்கு வந்தார். அப்போது அவர் கையிலே ஒரு வில், கோபாவேசத்தோடு இருந்த வில். தக்ஷயாகம் அழிந்தது. அதற்கு பின்னர் கோபம் தணிந்து கைலைக்கு சென்று விட்டார். கைலைக்கு உள்ளே போகும்போது கையிலே இருந்த வில், அதுதான் யாகம் அழிந்து விட்டது, இனிமேல் இந்த வில்லுக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த வில் அப்போது அந்த கோபத்தில் கையில் வந்த வில் என்று அந்த வில்லை அப்படி ஒரு ஓரமாக கைலையில் வைத்துவிட்டு அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை பார்த்தார். திருக்கைலைக்கு தேவர்கள் போகும்போதெல்லாம் அவர்களுக்கு அந்த வில் கண்ணில் படும். தக்ஷயாக காலத்தில் நாமும் கூட தவறு செய்து சிக்கிக்கொண்டோமே, அந்த வில்லை பார்க்கும் போதெல்லாம் சற்று பயமாக இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் தவறு செய்தால் தண்டனை கொடுப்பார்கள். அது ஒரு காலம். அப்போது சில ஆசிரியர்கள் கையிலே தண்டனை கொடுப்பதற்காக ஒரு குச்சி வைத்திருப்பார்கள். தி ஸ்கூல் மாஸ்டர் வித் அ ஸ்டிக். அந்த குச்சி கொஞ்சம் கையை நீட்டு என்று சொல்லி அடிப்பார்கள். இது அந்த காலம். அப்படி அடித்தபோது மாணவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த வலி குச்சியின் மீது பயத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு ஆசிரியரை தனியாக பார்த்தால் கூட அவ்வளவு அச்சமாக இருக்காது, ஆனால் அந்த குச்சியை பார்த்தால் அச்சமாக இருக்கும். அப்படித்தான் இந்த தேவர்களுக்கும் சிவபெருமானை பார்த்து கூட அவர்களுக்கு இப்போது அச்சமில்லை, அந்த வில்லை பார்த்த போதெல்லாம் பயமாக இருந்தது. ஒரு நாள் போய் சிவபெருமானிடத்திலே கேட்டார்கள், எங்களுக்கு அந்த வில்லை பார்த்தால் பயமாக இருக்கிறது, அதை எங்கேயாவது எடுத்து ஒளித்து வைக்கக்கூடாதா? சிவபெருமான் சிரித்துக்கொண்டே அதை தேவரதன் என்பவரிடத்திலே கொடுத்து விட்டார். அந்த தேவரதன் ஜனக குலத்தின் முதல்வர்களில் ஒருவர்.
ஜனக மன்னன் என்று பார்க்கிறோமே, சீதையினுடைய தந்தை, அந்த குலத்திலே முன்னாலே இருந்த முன்னோர்களில் ஒருவர். அந்த குலத்திலிருந்த எல்லா மன்னர்களுக்குமே ஜனகன் என்கிற சஃபிக்ஸ் வரும். ஜனகன் என்றால் தந்தை என்று பொருள். தங்களுடைய பிரஜைகளுக்கு தந்தையைப் போல நன்மை செய்தவர்கள் என்பதனால் அந்த குலத்தில் இருந்த மன்னர்கள் எல்லோருமே ஜனகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் முன்னாலே அவர்களுடைய பெயர் இருக்கும். சீரத்வஜ ஜனகன், குஷத்வஜ ஜனகன். சீதையினுடைய தந்தை சீரத்வஜ ஜனகன். அவருடைய சகோதரர் மாண்டவிக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும் தந்தையாக இருந்தவர் குஷத்வஜ ஜனகன். தேவரத ஜனகனிடத்திலே சிவபெருமான் கொடுத்து விட்டார். அப்பா நீ வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டார். அந்த ஜனக மன்னர் அதை தன்னுடைய பூஜை அறையில் வைத்து அதற்கு அர்க்கியம் கொடுத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். தொடர்ந்து வழி வழியாக அந்த குடும்பத்தில் வந்தவர்களெல்லாம் அரண்மனையில் அதை வைத்து பூஜை செய்தார்கள். அப்படித்தான் அது சீதையினுடைய தந்தையாக இருக்கிற ஜனக மன்னனிடத்திலேயும் வந்தது. இப்படி ஒரு கதை உண்டு. இன்னொரு பக்கத்தில் முப்புறங்களை அழிப்பதற்காக புறப்பட்டு கையில் மேருமலையை எடுத்துக்கொண்டு போனாரே, அந்த மேருமலையை முப்புறங்களை அழித்த பின்னர் அந்த மேரு வில்லைத்தான் ஜனகர் குலத்திலே கொடுத்தார் என்றும் சில குறிப்புகள் உண்டு. எப்படியாக இருந்தாலும் அது சிவனுடைய தனுசு. அந்த சிவதனுசுக்கு திரிபுண்டரம் என்று பெயர். இப்போது சீதை அதை நினைவுபடுத்துகிறாள். சிவதனுசை எங்கள் அப்பா கொண்டு வந்து வச்சார். அந்த சிவதனுசை அப்படி எடுத்து கையில் எடுத்து நான் ஏற்றும் போதே அது உடைந்து விழுந்தது. எப்படி? எடுத்தது கண்டனர், ஈற்றது கேட்டனர். ஈற்றதை யாரும் பார்க்கவில்லை. only the noise they heard, the sound they heard. அதுக்குள்ளே அது 2 துண்டா கீழே கிடந்து. அந்த சத்தம் எங்கே வரைக்கும் போச்சு? இமயமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்த பரசுராமன் காதுகளில் அந்த சத்தம் விழுந்துதானே பரசுராமன் புறப்பட்டு வந்து யாரடா அவன் வில்லை உடைத்தவன் என்று கேட்டது. இப்ப சீதை என்ன கேட்கிறா? என் துணை கணவன் ஆற்றற்கு உரன் இலாது. அந்த மேருவில் என்னாச்சு தெரியுமா? என்னுடைய துணையாக இருக்கிற கணவனுடைய ஆற்றலுக்கு எதிர்க்கக்கூடிய வீரம் இல்லாமல், உரன்னா வீரம் அல்லது வலிமை, என்னுடைய கணவனுடைய ஆற்றலுக்கு எதிரில் நிற்கக்கூடிய வலிமை இல்லாமல் அது இற்று வீழ்ந்த அன்று எழுந்து உயர்ந்த ஓசை. அது கீழே உடைந்து விழ அந்த சத்தம் அப்படி உயர்ந்து எங்க இமயமலை வரைக்கும் போச்சே, அது உன் காதில் விடலையா? பரசுராமன் காதிலேயே விழுந்ததே அந்த ஓசை, உன் காதில் விடலையா? தவத்தில் இருந்த பரசுராமன் காதுகளையே துளைத்தது என்றால், அப்படியெல்லாம் இல்லாமல் ஆணவத்தில் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிற, திக்விஜயம் போய் கொண்டிருக்கிற உன்னுடைய காதுகளில் விழவில்லையா? 2 காதுகள் கொண்ட பரசுராமனுக்கு கேட்டது 20 காதுகள் கொண்ட உனக்கு கேட்கவில்லையா? அன்று எழுந்து உயர்ந்த ஓசை கேட்டிலை போலும் அம்மா. அம்மான்னு சொல்றது ஒரு வியப்பு. உனக்கு கேட்கல போல இருக்கு, உனக்கு கேட்கவில்லையா? கேட்டிலை போலும் அம்மா என்று நையாண்டியும் வியப்புமாக சொல்கிறாள். மலையெடுத்து எண்திசை காக்கும் மாக்களை நிலைகெடுத்தேன் எனும் மாற்றம் நேரும் நீ, சிலையெடுத்து இளையவன் நிற்கச் சேர்ந்திலை, தலையெடுத்து இன்னமும் மகளிர் தாழ்தியோ. அப்பா பரவாயில்லப்பா, நான் மலையவே தூக்கிட்டேன். கைலாய மலையை எடுத்து 8 திசையில காவல் இருக்கிற அஷ்டதிக் கஜங்களை நான் நிலை குலையச் செய்து விட்டேன். அப்படித்தானே உன்னை பற்றி சொல்லிக்கிற? மலையெடுத்து எண்திசை காக்கும் மாக்கள், இந்த இடத்துல மாங்கிறது யானை, 8 திசைகளை காக்கக்கூடிய அஷ்டதிக் கஜங்களை நிலை குலைய செய்து விட்டேன். முன்னாலேயே பார்த்தோம் இல்லையா? ராவணன் வரும்போது, அசோகவனத்துக்குள்ள ராவணன் வரும்போது அந்த யானைகள் எல்லாம் அப்படியே அவமானத்தால் கீழே நிற்கக்கூடிய யானைகள் நடுங்கி போயின, அஞ்சி போயின என்று. அப்படி அஷ்டதிக்கஜங்களையே நான் அஞ்சச் செய்து விட்டேன் என்று சொல்பவன், கைலாய மலையை தூக்கிவிட்டேன் என்று சொல்பவன் எனும் மாற்றம் நேரும் நீ. மாற்றம்னா சொல். அப்படி ஒரு சொல்லை, ஆணவமான சொல்லை சொல்லிக்கொள்கிற நீ, அவ்வளவு தைரியம் உனக்கு இருந்திருந்தா, அவ்வளவு வீரம் உனக்கு இருந்திருந்தா, கையில் வில்லை வைத்துக்கொண்டு எனக்கு காவலாக இளையவன் இலக்குவன் நின்றானே, அப்போது நேரே வந்து என்னை தூக்கி இருப்பது தானே.
சிலை எடுத்து இளையவன் நிற்கச் சேர்ந்திலை. அந்த இளையவன் இலக்குவன் அங்கே நிற்கும்போது வந்து என்னை பர்ணசாலையிலிருந்து சிறைபிடிப்பதற்கு உனக்கு துணிச்சல் இல்லை. கபட வேஷம் போட்டுக்கொண்டு அவனை அந்த பக்கம் போக வைத்துவிட்டு அதற்கு பின்னர் தனியாக இருந்த என்னை வந்து தூக்கினாய். தலையெடுத்து மகளிர் தாழ்தியோ? என்னமோ 10 தலை அப்படி தலையை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறாயே. ஒரு பெண்ணுக்கு முன்னால் உன்னுடைய தலையை கவிழ்த்து கொண்டு வந்து நிற்கிறாயே, இதற்குத்தான் இப்படி எல்லாம் ஆட்டமா? இன்னொருவன் மனைவிக்கு முன்னால் இப்படி தலையை கவிழ்த்து கொண்டு வந்து நிற்கிறாயே, தலையெடுத்து மகளிர் தாழ்தியோ? காமத்தினால் பெண்களுக்கு முன்னால் தலையை குனிந்து கொண்டு நிற்பதற்குத்தான் உன்னுடைய வீரமெல்லாம் செல்லுபடியா? நான் மலையவே தூக்கிவிட்டேன், கைலாய மலையை தூக்கிவிட்டேன், 8 திசைகளை என் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்து விட்டேன், சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? உன்னுடைய இந்த ஆற்றல் எல்லாம் ஒரு பெண்ணை வசப்படுத்துவதற்கும் அந்த பெண்ணிடத்தில் போய் தலை குனிந்து அவளுடைய ஆறுதலை அவளுடைய அருளை கேட்பதற்கும் தானா? தலையெடுத்து இன்னமும் மகளிர் தாழ்தியோ? ஏழை நின் ஒளித்துறை இன்னது ஆம் என வாழியம் கோமகன் அறிய வந்த நாள், ஆழியும் இலங்கையும் அழியத் தாழுமோ, ஊழியும் திரியும் உன் உயிரோடு ஓயுமோ? ஏழை என்றே கூப்பிட்டாள். ஏழை என்கிற சொல்லுக்கு பழைய இலக்கியங்களில் 2 வகையாக பொருள் வரும். ஏழை என்கிற போது ஏந்திழை என்பது ஏழை என்று வரும். இன்னொன்று ஏழ்மை கொண்டவர். ஏழ்மை என்பது நாம் நினைப்பது போல கரன்சி, வெல்த், அதனுடைய ஏழ்மை மாத்திரம் அல்ல. அறிவில் ஏழ்மை கொண்டவரையும் ஏழை என்றுதான் அழைப்பது வழக்கம். Somebody who is poor in knowledge, poor in wisdom. There is paucity of wisdom, there is paucity of thinking, there is paucity of understanding. ஏழை, அட அறிவில்லாதவனே, நின் ஒளித்துறை இன்னது ஆம் என, நீ ஒளிந்து வாழ்வது இந்த இடம்தான் என்று தெரிந்தால். ஏன் ஒளித்துறைன்னு சொல்லுகிறாள்? ராவணன் என்ன ஒளிஞ்சா இருக்கான்னா, அவன் எங்கே இருக்கான் எங்கே போகிறான்னு தெரியாது. ஒருவனுக்கு தன்னை பற்றிய ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் இந்த இடத்தில் இருக்கிறேன், நான் இப்படித்தான் செய்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் இவன் என்ன செய்திருக்கிறான்? திருட்டுத்தனமாக கபட சந்நியாசியாக போய் சீதையை கவர்ந்து கொண்டு வந்தவன் இந்த வழியாக போகிறேன், நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் சொல்லிவிட்டா வந்திருக்கான். இல்லை, அதனால் கிண்டல் பண்ணுகிறாள். இலங்கை தானே அவனுடைய தலைநகரம், இதை போய் ஒளிந்து வாழ்வது என்று சொல்லுவதா என்று கேட்கலாம். அவள் சொல்லுவதற்கு காரணம், தைரியமா எதிரில் வந்து என்னை தூக்க ஒன்னால முடியல, அவர்கள் இல்லாத போது தானே நீ தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய், அப்படியானால் அது ஒளிந்து உறைவதற்கு சமானம். நின் ஒளித்துறை, நீ இங்கேதான் ஒளிந்து இருக்கிறாய் என்பது என்னுடைய கோமகனாக இருக்கிற ராமனுக்கு தெரிய வருகிற நாளில், நின் ஒளித்துறை இன்னது ஆம் என வாழி எம் கோமகன் அறிய வந்த நாள், ராமனுக்கு அது தெரிய வருகிற நாளில் இலங்கையும் சுற்றி இருக்கிற இந்த கடலும் அப்படியே மொத்தமாக கீழே போய்விடும். ஆழியும் இலங்கையும் அழியத் தாழுமோ, அழிந்து அப்படியே மொத்தமாக கீழே போய்விடும். நீ என்ன நினைக்கிறாய்? இலங்கை மாத்திரம் அழியும் என்று நினைக்கிறாயா? இல்லை, உன் உயிரோடு ஓயுமோ? உன் உயிரோடு ஓயுமோ? ராமனுக்கு நீ எங்கே இருக்கிறாய் என்று தெரிய வந்து ராமன் உன்னிடத்தில் சண்டைக்கு வரும்போது உன்னை மாத்திரம் கொல்ல மாட்டான், உன் உயிர் மட்டும் போகாது, இலங்கை மொத்தமாக அழியும். இலங்கை மாத்திரம் அல்ல, ஊழியும் திரியும். ஊழிக்காலமே வந்தது போல உலகத்தில் எல்லா இடத்திலேயும் கண்டிப்பாக பிரளயம் போன்ற நிலை வரும். ஆழியும் இலங்கையும் அழியத் தாழுமோ, ஊழியும் திரியும் உன் உயிரோடு ஓயுமோ? ஓ உயிரை மாத்திரம் எடுத்துட்டு விட்டுடுவான்னு நினைச்சியா? அவனுக்கு வரக்கூடிய கோபத்தில் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? உன்னால் எல்லாவற்றுக்கும் கேடு வரப்போகிறது. அதுதான் அவ சொல்ல நினைக்கிறது. நீ உனக்கு மாத்திரம் கேடு தேடிக்கல, உன்னுடைய இந்த செயலால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் கேடு வரப்போகிறது. உன்னுடைய நகரத்திற்கும் உன்னுடைய நாட்டிற்கும், இன்னும் சொல்ல போனால் 7-14 லோகத்திற்கும். ஏனென்றால்
நீதானே 17 லோகத்திற்கும் தலைவன்னு சொல்ற. அப்போ உன்னுடைய தலைமையின் கீழ் இருக்கிற அத்தனைக்கும் கேடு வரப்போகிறது. வெஞ்சின அறக்கரை வீத்து வீயுமோ வஞ்சனை நீ செய்ய வள்ளல் சீற்றத்தால் எஞ்சலில் உலகு எல்லாம் எஞ்சும் எஞ்சும் என்று அஞ்சுகின்றேன். இதற்கு அறனும் சான்றரோ. தன் உள்ளத்துல இருப்பதை சொல்றா. அவங்கிட்ட கொஞ்சமாவது நல்லதனம் இருக்கான்னு தேடி பார்க்கறா. அப்பா, நீ பண்ணியிருக்கிற தப்புனால இலங்கை மாத்திரமல்ல, இந்த உலகமே அழிந்துவிடும். வஞ்சனை நீ செய்ய, நீ வஞ்சனை பண்ணியிருக்க, அதனால வள்ளலுக்கு சீற்றம் வரும், ராமனுக்கு கோபம் வரும். வெஞ்சின அறக்கரை வீத்து வீயுமோ, அந்த கோபம் உன்னுடைய அரக்கர்களை மட்டும் அழிக்குமா? வெஞ்சின அரக்கர், எப்போதும் கோபத்தோடு இருக்கக்கூடிய உன்னுடைய அரக்கர் இனத்தை மாத்திரம் அது அழிக்குமா? வீத்து வீயுமோ, அதை அழித்து அதோடு அந்த கோபம் நின்று விடுமா? வள்ளலுக்கு சீற்றம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? எஞ்சல் இல் உலகு எல்லாம் எஞ்சும் எஞ்சும், இந்த உலகம் மொத்தமும் அழிந்து போகும், இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகும் என்று அஞ்சுகின்றேன். இந்த உலகமே அழிந்து விடுமே, அதற்காக நான் கவலைப்படுகிறேன் அப்பா. உன் ஒருவனால் எல்லோருக்குமா கேடு வருவது? கொஞ்சம் நினைத்து பார்க்க மாட்டாயா? 17 லோகமும் அழிந்து போகுமே, அதற்காக நான் அச்சப்படுகிறேன். உனக்கு தெரியுமா, இதற்குத்தான் அறம் சான்று சொல்கிறது. இதற்கு அறனும் சான்று. அறனும் சான்றுனா என்ன சொல்றானா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தர்ம நெறி. நீ தர்மத்தை ஸ்மிருதிகளில் தேடிப்பார். உனக்கு தான் வேதம் தெரியுமே, வேதம் தெரிந்த மாதிரி உபனிஷதங்கள் ஸ்மிருதிகள் தேடிப்பார். அங்கே எல்லாம் என்ன இருக்கிறது? யாராவது ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறுக்காக மற்ற எல்லாம் கூட சேர்ந்து அழிந்துவிடும். அது எப்படி? அவன் செஞ்ச தப்புக்காக மற்ற எல்லாம் அழியுமா அப்படின்னா, என்ன மாதிரியான தப்புன்னு கணக்கு. குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. திருக்குறள். குன்றன்னார் குன்ற, குன்று போல இருக்கக்கூடியவர்களை குறைத்து குன்றிப்போய் மதிப்பிட்டால் என்ன அர்த்தம்? You are unnecessarily fighting someone beyond your capacity. Beyond your capacityங்கிறது தர்மத்தின் வழியில். இப்போ நாம் நினைக்கிறோமே, என்னை விட அவர்கிட்ட பணபலம் இருக்குது, அதனால் அவர்கிட்ட நான் தைரியமாக உண்மையை பேசினா என்னை அழித்து விடுவார். அப்படி இல்லை. குன்றன்னார் குன்ற, குன்று போல இருக்கக்கூடியவர்களை குறைத்து பார்த்து அவர்களுக்கு தீங்கு செய்தால் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. குன்றன்னார் குன்ற மதிப்பின், குன்று போல இருக்கக்கூடியவர்களை குறைத்து மதிப்பிட்டால் அந்த குன்ற மதிப்பின் அதோடு சேரும். குன்றன்னார் குன்ற மதிப்பின், குடியோடு நின்றன்னார் மாய்வர். அது வரைக்கும் நான் நல்ல பெருசாக இருக்கேன், நல்ல எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது, நிறைய அதிகாரம் இருக்குதுன்னு இருக்கக்கூடியவர்கள் கூட, அப்படிப்பட்டவர்கள் கூட யாரை உயர்வாக மதிக்க வேண்டுமோ அவர்களை சரியாக மதிக்காமல் குறைத்து மதிப்பிட்டு அவர்களுக்கு தீங்கு செய்தால் இதுவரைக்கும் நன்றாக இருந்தவர்கள் கூட மாய்ந்து போவார்கள். குடியோடு நின்று அன்னார் மாய்வர். தாங்கள் மாத்திரமல்ல, தங்களை சுற்றி இருக்கிற குடியோடு சேர்த்து வேரோடு விழுவார்கள். உயர்ந்து மதிக்க வேண்டியவர்களை தாழ்வாக மதித்து அவர்களுக்கு தீங்கு செய்தால் அதுவரைக்கும் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் கூட அழிந்து போவார்கள். இதுதான்ப்பா அறம் சொல்வது. இப்போ நீ நன்றாக இருக்கிறாய், உனக்கு எல்லா பலமும் இருக்குன்னு நினைக்காத. இவ்வளவு பலமும் இருக்கே, நீ ராமனை குறைத்து மதிப்பிட்டு ராமனுக்கு கெடுதல் செய்யும் போது உன்னிடத்தில் இப்போது இருக்கிற பலமெல்லாம் கீழே விழுந்துவிடும். அங்கண்மா ஞாலமும் விசும்பும் அஞ்சவாழ் வெங்கணாய் புன்தொழில் விலக்கி மேற்கொளாய் செங்கண்மால் நான்முகன் சிவன் என்றே கொலாம் எங்கள் நாயகனையும் நினைந்தது ஏழை நீ. மறுபடியும் அந்த ஏழை அறிவில்லாதவனே திரும்ப திரும்ப சொல்றார். 2-3 பாட்டுல வரப்போகிறது. அறிவில்லாதவனே, முட்டாளே, அங்கண்மா ஞாலமும் விசும்பும் அஞ்ச வாழ் வெங்கணாய்.
நீ என்ன நினைக்கிறாய்? அழகான இந்த உலகம், அங்கண்ணா அழகுன்னு அர்த்தம். அங்கண்மா ஞாலம், அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாயின்னு ஆண்டாள் பாடினாலே அதே பிரயோகம். அங்கண்மா ஞாலமும் விசும்பும் தேவர் உலகம். விசும்புங்கிறது ஆகாயம், ஆகாயத்தில் தேவர்களுடைய உலகம். இந்த உலகமும் பூ உலகமும் வானுலகமும் மண்ணுலகமும் விண்ணுலகமும் எல்லோரும் உன்னை பார்த்து அஞ்சும்படியாக இருக்கிறாய். அஞ்ச வாழ். நீ என்ன நினைக்கிற? நான் இவர்களையெல்லாம் பயமுறுத்தி வைத்திருக்கிறேன், அதுதானே உன்னுடைய பலம்னு நினைக்கிற. அங்கண்மா ஞாலமும் விசும்பும் அஞ்சவாள் வெங்கணாய். வெம்மையான கண்களை கொண்டவனே, வெப்பம் நிறைந்த கண்களை கொண்டவனே, உன்னுடைய கோபத்தில் அவர்களையெல்லாம் அச்சுறுத்தி வைத்திருக்கிறாய். அந்த தைரியத்தில் இருக்கிறாய். புன்தொழில் விலக்கி மேற்கொளாய். தவறு செய்யாதே என்று உனக்கு நான் சொல்கிறேன். புன்மையான தொழில், பெற்றி அல்பமான விஷயத்தை செய்யாதேன்னு சொல்கிறேன். அல்பமான ஒரு செயலை விலக்கி கொள்ள மாட்டேன் என்கிறாய். புன்தொழில் விலக்கி மேற்கொளாய். இந்த உபதேசத்தை, இந்த நல்ல வார்த்தையை மேற்கொண்டு உன்னுடைய அல்பத்தனத்தை விட்டுவிடு. நீ என்ன நினைக்கிறாய்? பிரம்மாவும் திருமாலும் சிவனும் என்று என்னுடைய நாயகனை நினைக்கிறாயா? மும்மூர்த்திகள் என்று நினைக்கிறாயா? இத்தனை நாள் நீ ஆட்டம் போட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிற மும்மூர்த்திகள். பிரம்மாவனை ஒன்றும் பண்ணலை, வரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் நீ ஆட்டம் போடுற, அந்த பிரம்மாவையே பஞ்சாங்கம் படிக்க வைக்கிற. ராவணன் என்ன செய்தானாம்? பிரம்மாவை கூப்பிட்டானாம். உம்ம வேலை என்ன? நான் தான் சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டி எப்போ பண்ணணும்? அது நேரம் காலம் பார்த்து. நேரம் காலம் பார்த்து தானே சிருஷ்டி. போய் பஞ்சாங்கம் படியுங்கள். தன்னுடைய அரண்மனையில் பஞ்சாங்கம் படிக்க வச்சான். இத்தனைக்கும் கொள்ளு தாத்தா. அந்த மாதிரி நினைச்சியா? அந்த நான்முகன், உனக்கு பயந்து இருக்கிற நான்முகன். திருமால் உன்னை ஒன்றும் பண்ணலை இது வரைக்கும். திருமால் பேசாமல் இருக்கார். சிவன் உனக்கு வரத்தையும் கொடுத்து, உனக்கு வாளையும் கொடுத்து, நீ போய் கைலை மலையவே எடுத்த. அப்போ கூட அந்த சிவன் உன்னை ஒன்றும் பண்ணலை. அந்த 3 பேர்னு நினச்சியா? செங்கண்மால் நான்முகன் சிவன் என்றே கொலாம். எங்கள் நாயகனை நினைந்தது. என்னுடைய நாயகனாக இருக்கிற ராமனை நீ அந்த மும்மூர்த்திகள் எப்படி பேசாமல் இருக்கிறார்களோ அப்படி இருந்து விடுவான் என்று நினைத்தாயா? அறிவில்லாதவனே. அப்படின்னா ராமன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா? ஜட்டாயு சொல்ற மாதிரி ஒரு வாச்சகம் கம்பரிலேயே வரும். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முத்தேவரின் முதல் பொருள். அப்பா நீ யார் தெரியுமா ராமா? முத்தேவரின் முதல் பொருள். இந்த 3 தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் மூல முதலாக இருப்பவன். பாலகாண்டத்தில் முப்பரம்பொருளுக்கும் முதல்வன் அப்படின்னு ராமனை பற்றி வரும். முப்பரம்பொருளுக்கும், மும்மூர்த்திகளை 3 பரம்பொருள்னு சொல்லி அவர்களுக்கும் முதல்வன். இது நாம் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். பரம்பொருள்ங்கிறது சர்வ வியாபியாக இருக்கிற பரம்பொருள். அந்த பரம்பொருள் அசைன்ஸ் சர்டன் போர்ட்ஃபோலியோஸ். அந்த போர்ட்ஃபோலியோவை செய்யக்கூடியவர்களுக்கு தான் மும்மூர்த்திகள், 3 தொழில்களை செய்யக்கூடியவர்கள்னு பெயர் சொல்வதாக டீப் ஃபிலாசபியில் சைவத்திலையும் உண்டு, வைணவத்திலையும் உண்டு, சாக்தத்திலையும் உண்டு. ஆழ்ந்து போகும்போது அங்கே இந்த செய்திகள் வரும். 3 மூர்த்திகள் என்பவர்கள் அந்தந்த தொழிலை செய்யக்கூடிய தலைவர்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் மேலே உயர்வர உயர்நலமுடையவனாக இந்த தொழில்களுக்கெல்லாம் மேலே இருக்கிற பரம்பொருள் ராமனை அந்த பரம்பொருள் என்றுதான் ராமாயணம் காட்டுகிறது. முத்தேவரின் முதல் பொருள், முப்பரம்பொருளுக்கும் முதல்வன். ஆழ்வார் ஒரு இடத்துல பாடும்போது மூவர் காரியமும் திருத்தும் முதல்வன்பர். அப்போ இந்த 3 பேரும் இந்த காரியத்தை செய்பவர்கள். சிருஷ்டி செய்பவன் நான்முகன், ஸ்திதி செய்பவன் செங்கண்மால், சம்ஹாரம் செய்பவன் சிவன். இவர்கள் இந்த 3 காரியங்களையும் செய்பவர்கள். இவற்றை திருத்தும் முதல்வன். அப்படின்னா திருத்துதல்னா ஒன்றை சரியாக செய்தல். அப்படி சரியாக செய்வதற்கு ஆற்றலை தரக்கூடிய முழு முதலாக இருந்து, அந்த முழு முதல் தன்னுடைய அம்சத்தையே அனுப்பி செய்ய வைக்கலாம், அது வேற. ஆனால்
எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய தன்மை இருக்கே, அதுதான் அந்த முழு முதல். ராமன் அந்த முழு முதல் என்று சீதை பேசுகிறாள். செங்கண்மால் நான்முகன் சிவன் என்றே கொலாம் எங்கள் நாயகனை நினைத்தது உனக்கு தெரியலையா? இந்த 3 பேரை விட மேலே இருக்கிற முழு முதல் கடவுள் அந்த பரம்பொருள் ராமன். மானுயர் இவர் என மனக்கொண்டாய் எனின் கானுயர் வரை நிகர் காத்த வீரியன் தான் ஒரு மனிதனால் தளர்ந்துளான் எனின் தேன் உயர் தெரியலான் தன்மையை நேர்த்தியால். இப்போ இன்னொரு வைட்டல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. மானுயர் இவர், மானிடர் என்பதுதான் மானுயர் என்று வருகிறது. மானுஷ்யன், வடமொழி சொல் மனுஷ்யன் அல்லது மானுஷ்யன். அந்த மானுஷ்யன் என்பதுதான் மானுடன், மானிடன் என்று தமிழில் வரும். அது இங்கே மானுயர், மானுஷ்ய என்பது மானுயர் என்று வருகிறது. இவர்கள் மனிதர்கள் என்று நினைக்கிறாயா? மனிதர்கள்னா ரொம்ப அல்பமானவர்கள்னு தானே உனக்கு நினைப்பு. இவர்கள் மனிதர்கள், அதனால தானே மானுயர் இவர் என மனக்கொண்டாய் எனின். அப்படி நீ மனசில் நினச்சேன்னா உனக்கு ஒரு மனுஷனோட கதையை சொல்லட்டுமா? கானுயர் வரை நிகர் காத்த வீரியன். கான் உயர் வரை நிகர், மிகப்பெரிய மலை போல இருக்கக்கூடிய காத்த வீரியன் அவன் மனிதன். 1000 கரங்கள் கொண்டவன் காத்த வீரியன் என்று கணக்கு. 1000 கரங்கள் கொண்டிருந்தாலும் அவனுக்கு தலை ஒன்றுதான். 1000 கரங்கள் கொண்ட காத்த வீரியன் என்கிற மனிதன் இருந்தானே, அந்த மனிதன் அவனை இன்னொரு மனிதன் தளர்த்தினான். எதுக்கு இப்ப காத்த வீரியனுக்கு வம்புக்கு இழுக்கிறா? காத்த வீரியனுக்கும் ராவணனுக்கும் ஒரு முறை சண்டை நடந்தது. ராவணன் தன்னுடைய ஆணவத்தில் காத்த வீரியனையும் போய் வம்பு பண்ணான். அந்த காத்த வீரியன் 1000 கரங்களை பயன்படுத்தாமல் உனக்கு 20 தான் இருக்கு, நான் என்னுடைய 20 கரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த 20 கரங்களை வைத்துக்கொண்டு இவனோடு சண்டை போட்டு இவனை வீழ்த்தினான். அதனாலேயே காத்த வீரியனுக்கு ராவணஜித் என்று ஒரு பெயர் உண்டு. ஆனால் ஒரு பக்கத்தில் ராவணன் பிழைத்து கொண்டிருக்கிறான். காத்த வீரியனுக்கு என்னாச்சு? காத்த வீரியன் இதே போல வம்பு, அவனுக்கு வீரம் அதிகம். ராவணனிடத்தில் அவன் சண்டை போட்டான், அது வேறு. ஆனால் எங்கே தவறு செய்யக்கூடாதோ அங்கே போய் பரசுராமருடைய தந்தைக்கு அவன் கொடுமை இழைத்தான். அதனால் பரசுராமரால் அந்த மழுவினால் கொல்லப்பட்டான். 1000 கரங்களை உடைய காத்த வீரியன் என்கிற மனிதன் இன்னொரு மனிதன் 2 கரங்கள் கொண்ட பரசுராமன் என்கிற மனிதனால் வீழ்ந்தானே, அந்த பரசுராமனை தன்னுடைய ஆற்றலால் வெற்றி கொண்ட ராமன் என்கிற மனிதன். அவ எப்படி சொல்றா? கான் உயர்வரை நிகர் காத்த வீரியன் தான் ஒரு மனிதனால் தளர்ந்துளான். அந்த காத்த வீரியன் தளர்ந்து அழிந்து போனது பரசுராமன் என்கிற ஒரு மனிதனால். எனவே மனிதர்கள் என்றால் குறைந்தவர்கள் என்று நினைக்காதே. அதில் அவ சொல்லாமல் விடுறது காத்த வீரியனுக்கும் பரசுராமனுக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறா. காத்த வீரியன் ஒரு மனிதனால் தளர்ந்தான், அந்த மனிதன் யாரு? பரசுராமன். அவ எதை சொல்லாமல் விடுறான்னா, நடுவில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, இந்த பக்கமும் சொல்லலை அந்த பக்கமும் சொல்லலை. இட் இஸ் ஃபார் ராவணா டு அண்டர்ஸ்டாண்ட். நீ பெரிய 10 தலையன் தானே, புரிந்து கொள். காத்த வீரியன் உன்னையே வீழ்த்தினான். அப்போ உன்னை வீழ்த்திய காத்த வீரியனை பரசுராமன் வீழ்த்தினான். அந்த பரசுராமனையே ராமன் வீழ்த்தினான்னு சொன்னா நீ ராமன் எதிரில் நிற்க முடியுமா? கான் உயர்வரை நிகர் காத்த வீரியன் தான் ஒரு மனிதனால் தளர்ந்துளான் எனின் தேன் உயர் தெரியலான் தன்மை நேர்த்தியால். நீ ராமனை பற்றி தெரிஞ்சுக்கோப்பா. தேன் உயர் தெரியலான், தெரியல்னா மாலை, நல்ல அழகான மாலைகளை அணியத்தக்கவனான ராமனுடைய தன்மை நேர்ந்து கொள், நீயே புரிந்து கொள். தேன் உயர் தெரியலான் தன்மை நேர்த்தியால். மனிதன் சொல்லி நீ குறைவாக மதிப்பிடாதே. இருவர் என்று இகழ்ந்தனை எண்ணின் யாண்டி எல்லை ஒருவன் அன்றே உலகு அழிக்கும் ஊழியான். செருவரும் காலை என் மெய்மை தேர்தியால்
பொறு அரும் திரு இழந்து ஆயுள் பொன்றுவாய். ராமன் லக்ஷ்மணன் 2 பேர் அவ கேட்டுட்டா. கேட்டிருந்திருக்கணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு சமயம் ராவணன் அசோகவனத்துக்குள்ளே வரும்போது இல்லை சீதையை தூக்கி கொண்டு வரும்போது அது என்ன இந்த மனிதர்கள் 2 பேர் அப்படின்னு பேசி இருந்திருப்பான். ஜட்டாயுக்கிட்ட பேசினதையும் அவன் கேட்டிருக்கா. அதை வைத்து கொண்டு இப்போ சொல்கிறா, இருவர் என்று இகழ்ந்தனை எண்ணின். என்ன 2 மனுஷன் என்ன பெரிய 2 மனிதர்கள்? என்னமோ எல்லாரும் 2 மனிதர்கள், சூர்பனகை 2 மனிதர்கள்னா ஜட்டாயு 2 மனிதர்கள், என்ன பெரிய 2 மனிதர்கள்? அந்த 2 மனிதர்கள்னு நீ இகழ்ச்சியாக சொன்னேன்னா உனக்கு ஒன்று சொல்கிறேன், புரிச்சுக்கோ. ராமன் யார் தெரியுமா? ஊழி பிரளய காலத்தில் உலகெல்லாம் அழியக்கூடிய தன்மையில் ஊழி முதல்வனாக நிற்பவன். அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, ஒருவன் அன்றே உலகு அழிக்கும் ஊழியான். அப்படி பார்க்கும்போது உலகை அழிப்பது யாருடைய செயல்? சம்ஹாரமூர்த்தியாக இருக்கிற சிவனுடைய செயல். நீ சிவனைத்தானே வழிபடுகிறாய். 2 பேர் என்ன 2 பேர் என்ன பண்ணிட முடியும்? அவன் ஏன் 2ங்கிற நம்பரை பெருசாக எடுத்துக்கிறான்னா, வாட் கேன் 2 people do to me when I have so many of my Rakshasa clan with me? அதுதான் அந்த எண்ணிக்கையில் அவன் கணக்கு போடுறான். நான் இத்தனை பேர் என்னோடு இருக்கிறார்கள், 14 லோகம் என்னோடு இருக்கிறது, இத்தனை பேர் தேவர்களெல்லாம் எனக்கு பயந்து அடிமைகளாக இருக்கிறார்கள், இந்த 2 பேர் என்ன பண்ண முடியும்? நீ அப்படித்தானே 2 பேர்னு சொல்கிற. உனக்கு ஊழி பிரளய காலத்தில் யாண்டு எல்லை சமயத்தில் இந்த உலகத்தெல்லாம் மொத்தமாக சம்ஹாரத்தில் அழிக்கிற ஒரே ஒரு சிவபெருமான் தானே. அதை 2 பக்கமும் பொருத்தி பார்க்கலாம். ஊழி முதல்வன் பரம்பொருள் தானே ஊழி முதல்வன் தானே விஷ்ணு என்றும் பொருத்தி பார்க்கலாம். அல்லது உலகு அழிக்கும் என்பதை எடுத்துக்கொண்டால் சம்ஹார காலத்தில் உலகத்தை அழிக்கக்கூடிய சிவபெருமான் ஒற்றைதானே. யாண்டு எல்லை ஒருவன் அன்றே உலகு அழிக்கும் ஊழியான். சிவன் எடுத்தினாலும் சரி, பரம்பொருள்னு எடுத்தினாலும் சரி, விஷ்ணுன்னு எடுத்தினாலும் சரி, ஊழி முதல்வன் அந்த ஒரு பரம்பொருள் தானே. 2ங்கிறது ஏதோ எண்ணிக்கையில் ரொம்ப குறைச்சல்னு நினைக்காத. ஒரே ஒரு பரம்பொருள் எல்லாவற்றையும் அழிக்கிறது இல்லையா? இருவர் என்று இகழ்ந்தனை எண்ணின் யாண்டு எல்லை ஒருவனன்றே உலகு அழிக்கும் ஊழியான். செரு வரும் காலை. ராமன் உங்ககிட்ட சண்டைக்கு வரும்போது உனக்கு போர் வருகிற நேரத்தில், செருனா போர் வருகிற நேரத்தில் நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. என் மெய்மை தேர்தியால் நான் சொல்கிற உண்மையை கேட்டுக்கொள், உண்மையை புரிந்து கொள். பொறு அரும் திரு இழந்து, நிகரில்லாமல் உங்ககிட்ட இருக்கே ஐஸ்வர்யம், அதையெல்லாம் இழந்து உன்னுடைய ஆயுசும் இல்லாமல் போகும். இப்போவே நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. வாட் கேன் 2 people do to me அப்படின்னு நினைக்காத. I have so much wealth, I have so much prosperity, I have so much of manpower. இல்லை, இதெல்லாம் போய் பொறு அரும் திரு இழந்து உன்னுடைய ஆயுசும் இல்லாமல் போகும். அதனால் குறைத்து மதிப்பிடாதே. பொற்கணான் தம்பி என்று இணைய போர்த்தொழில் வில் கொள் நான் பொருத தோள் அவுணர் வேறு உளார். நற்கண் ஆர் நல்லறம் துறந்த நாளினும் இற்கணார் இறந்திலர் இறந்து நீங்கினார். ரொம்ப அற்புதமான பாடல். பெரியோர்களே, இந்த பாடலை சற்றே குறித்து வைத்துக் கொள்வோம். இந்த பாடல் வேறு எங்கேயோ கூட நமக்கு உதவப் போகிறது, வேறொரு இடத்தில் உதவப் போகிறது. அப்போது நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆனால் அது என்ன என்பது அந்த நேரத்தில் நினைவு வர வேண்டும் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடும். அதற்காக சொல்கிறேன். யுத்தகாண்டத்தில் ஹிரண்யன் வதை படலம் என்று ஒரு படலம் உண்டு. விபீஷணன் மந்திராலோசனை நேரத்தில் ஹிரண்யகசிபுவின் கதையை சொல்லி, பிரஹ்லாதன் கதையை சொல்லி, நரசிங்க அவதாரத்தை பற்றி சொல்லுவதாக இருக்கக்கூடிய படலம். சற்றே நீண்ட படலம். ஹிரண்யனுக்கும் அவனுடைய மகனுக்கும் வரக்கூடிய வாக்குவாதம், நரசிங்கம் அவதாரம் எடுப்பது, அதன் பின்னர் நரசிங்கத்தை சாந்தப்படுத்துவதற்காக பிரம்மா உள்ளிட்ட மற்றவர்கள் வருவது. ஸோ இட்ஸ் அ லாங் ட்ரான் சினாரியோ.
சாதாரணமாக திரைப்படம் பார்க்கக்கூடிய, தொலைக்காட்சி தொடர்களை பார்க்கக்கூடிய நமக்கெல்லாம் அடுத்த நிகழ்ச்சி அந்த கதையில் என்ன, வாட் நெக்ஸ்ட் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருக்கும். அதுக்கு சஸ்பென்ஸ் அப்படின்னு வேற பேர் சொல்லுவோம். சஸ்பென்ஸ், ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது, வாட் இஸ் கோன் ஹேப்பன் நெக்ஸ்ட். கதை படிக்கும்போது கூட சில பேர் தொடர்கதையை இல்லைன்னா நாவல் படிக்கும்போது என்ன பண்ணுவார்கள்னா, வேக வேகமாக கடைசியில் என்ன அப்படின்னு படித்துட்டு அதுக்கப்புறம் இதை படிப்பார்கள். தே வில் ஸ்கிப் சம் பேஜஸ். அப்படி கதை படிக்கக்கூடிய நினைப்பவர்களுக்கு இந்த ஹிரண்யன் வதை படலம்ங்கிறது இட்ஸ் அன் அன்னெசரி இன்ட்ரூஷன். அதுவும் கூட இன்னைக்கு நாம் திரைப்படம் பார்க்குற அதே ஸ்டைலில் அன்னைக்கு சில பேர் கேட்டார்கள். திரைப்படத்தில் கேட்போம் இல்லையா, ஹீரோ என்ன பண்ணுவார்னா, கடைசியில் சில படங்களில், நீங்கள் 60களில் 70களில் வந்த படங்களில் ஹீரோக்கு அடிபட்டிருக்கும். ஆனால் அடிபட்ட நேரத்தில் கூட அவர் ரொம்ப சீரியஸாக ஒரு லாங் டயலாக் பேசிகிட்டு இருப்பார். இவருக்கு அடிபட்டிருக்கே, இப்போ போய் இப்படி டயலாக் பேசுகிறாரே அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு வேற ஒரு பேராமீட்டரை லாஜிக்னு நினச்சி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கேள்வி வந்தது. இப்போ மந்திராலோசனை கூட்டியாச்சு, பிரச்சனை வந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த விபீஷ்ணன் எழுந்து ரொம்ப நிதானமாக பழைய கதையை இவ்வளோ லாங்காக சொன்னால் இது என்னது, இது ஏன் இந்த கதையில் இந்த படலம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வந்தது. கவிச்சக்கரவர்த்தி அரங்கேற்றம் செய்யும் போதே இந்த கேள்வி வந்ததாக கணக்கு. ஏனென்றால் அங்கே இருந்த சில புலவர்கள் அந்த படலம் வேண்டாம் என்று சொன்னதாகவும், கவிச்சக்கரவர்த்தி சரி வேண்டாம்னா எடுத்துடுறேன், ஆனால் தயவு செய்து அந்த பாடல்களை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு கேட்டதாகவும், திருவரங்கம் திருக்கோயிலில் அரங்கேற்றம் நடந்தபோது தாயார் சந்நிதிக்கு எதிரில் இருக்கிற மண்டபத்தில் அந்த அரங்கேற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருந்த நிலையில் இரண்யன் வதை படலத்தின் பாடல்களை எல்லாம் கவிச்சக்கரவர்த்தி படிக்க, அந்த பாடல்கள் என்னவோ அழகாகத்தான் இருக்கின்றன, நன்றாக இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு யாரும் அந்த பாடல்களை அப்ரூவ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அப்ரூவ் பண்ணினா அந்த படலத்தை நாம் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் புலவர்கள் எல்லாம் யாரும் ஒருவருக்கொருவர் அப்ரூவ் பண்ணக்கூடாது என்று இறுக்கமாக அமர்ந்திருக்க, கவிச்சக்கரவர்த்தி அந்த பாடல்களை படிக்கும்போது எங்கே இருந்தோ ஒரு குரல் பேஷ் என்று கேட்க, எந்த புலவர் நம்முடைய உள்கட்டுப்பாட்டை மீறி அப்படி பேஷ் என்று சொல்லிவிட்டார் என்று ஒருவருக்கொருவர் சந்தேகமாக பார்க்க, இங்கே யாரும் சொல்லவில்லையே என்பது போல அவர்களுக்கு மீண்டும் அந்த குரல் கேட்க, அடுத்து அந்த குரல் கேட்க, 2-3 முறை கேட்ட பின்னர் எங்கே இருந்து குரல் வருகிறது என்று தேடிய போது மேலே மேட்டு நரசிங்கர் சந்நிதியின் தூணிலே இருந்து நரசிங்கர் ஆவிர்பவித்து பேஷ் என்று அப்ரூவல் கொடுத்தார் என்பதாக ஒரு வரலாறு உண்டு. நரசிங்கமே அப்ரூவ் பண்ணினதுக்கு அப்புறம் அதை எப்படி எடுக்க முடியும்? இது அரங்கேற்ற சமயத்தில் என்று சொல்லுவார்கள். வாவேசு ஐயர் கம்பராமாயணத்தை எழுத்தண்ணி கற்றவர். கம்பராமாயணமே தன்னுடைய உயிர் என்பதாக இருந்தவர். அவர் ஒரு முறை குறிப்பிடுகிறார், மொத்த கம்பராமாயணம் ஏதோ காரணத்தினால கடல் கோள் ஏதோ ஆகி மற்ற காண்டங்களெல்லாம் காணாமல் போனால் கூட போய்விட்டு போகட்டும், யுத்த காண்டம் இருந்தால் போதும். பாருங்கள், யுத்த காண்டத்தில் ஸ்டோரி வேல்யூ பெருசாக கிடையாது, சண்டை. ஆனால் அந்த யுத்த காண்டம் இருந்தால் போதும். ஒருவேளை யுத்த காண்டம் கூட அழிந்து போனால் போகட்டும், ஹிரண்யன் வதை படலம் மாத்திரம் இருந்தால் போதும்னு சொன்னாராம். நமக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குல்ல, கதைக்கு நேரடியாக தொடர்பில்லாத, ஆனால் ஏதோ ஒரு அவதாரத்தை சொல்கிற அந்த பகுதியை கவிச்சக்கரவர்த்தி ஏன் வைத்தார்? ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. யுத்தகாண்டம் வரும்போது அதை கேள்விக்கான பல விடைகளை தேடலாம். ஆனால் ஒன்றை எண்ணி பார்க்கலாம், யுத்தகாண்டம், அந்த யுத்தகாண்டத்தில் இருக்கிற இரண்யன் வதை படலம், what is so important about it? What are the factors which make it so important? நிறைய ஃபேக்டர்ஸ் வரப்போகிறது. அதில் ஒரு ஃபேக்டர் இப்போ சொல்லிட்டா சீதை. பொற்கொணான் தம்பி என்று இணைய போர்த்தொழில் வில் கொள் நான் பொருத தோள் அவுணர் வேறு உளார் நற்கண் ஆர் நல்லறம் துறந்த நாளினும் இற்கணார் இறந்திலர் இறந்து நீங்கினார்.
பொற்கணான். பொற்கணான்கிறது தங்க கண்ணை கொண்டவன். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபுவின் அண்ணனுக்கு ஹிரண்யாக்ஷன்னு பேரு. ஹிரண்ய அக்ஷன். ஹிரண்யனா தங்கம், அக்ஷன் கண், அதைத்தான் பொற்கணான். ஹிரண்யாக்ஷனும் அவனுடைய தம்பி ஹிரண்யகசிபு இப்படி போர் தொழில் நிறைந்த அரக்கர்கள். வில் கொள் நான் பொருத தோள் அவுணர். நல்ல வில் வல்லமை படைத்து மிகச்சிறப்பாக போரிடக்கூடிய வலிமை பொருந்திய வீரம் பொருந்திய அரக்கர்கள், அசுரர்கள், அவுணர்கள். இன்னும் நிறைய பேர். பொற்கணான் மாத்திரமில்லை, பொற்கணானுடைய தம்பி மாத்திரமில்லை, வேறு உலர் நிறைய அசுரர்கள். அவர்களெல்லாம் தவறு செய்தார்கள். இன்க்ளூடிங் ஹிரண்யகசிபு அண்ட் ஹிரண்யாக்ஷன் தவறு செய்தார்கள். நற்கணார் நல்லறம் துறந்தார்கள். எது அறமோ எது தர்மமோ அந்த தர்மத்தை துறந்து அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் ஒன்று தெரியுமா உனக்கு? அவர்கள் நல்லறம் துறந்த போது கூட இன்னொருவன் மனைவியை அவர்கள் விரும்பவில்லை. இல்கணார் இறந்திலர். இறத்தல்ங்கிறது விரும்புதல் என்கிற பொருளில் வருகிறது. இல்கணார், இல்லுக்கு உரியவர்களாக இருக்கிற இன்னொருவன் மனைவியை அவர்கள் விருப்பப்படவில்லை. அப்படி அந்த மாபெரும் தவறை செய்யாமல் மற்ற அதர்மங்களுக்கே அவர்கள் அழிந்து போனார்களே, மிகப்பெரிய தவறை நீ செய்திருக்கிறாயே. மற்ற அரக்கர்களெல்லாம் ராவணன் செய்த தவறை செய்யவில்லை, கம்சன் செய்யவில்லை, ஹிரண்யகசிபு செய்யவில்லை, ஹிரண்யாக்ஷன் செய்யவில்லை. கிட்டத்தட்ட ராமனுக்கு ஈக்குவலாக வந்து நிற்கக்கூடியவன் இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், சூரபத்மன். சூரபத்மன் தான் இந்திராணியை தூக்கி கொண்டு வர சொன்னான். ஆனால் அது கூட முழுசாக நடக்கலை. அஜமுகி பக்கத்தில் வர முடியல, அங்கே வேற மாதிரி போயிடும். ஆனால் இன்னொருவன் மனைவியை தூக்கி கொண்டு வந்த ஒரே ஒருத்தன் இந்த அசுரன்தான். மற்றவர்கள்லாம் அதர்மத்தில் கூட சின்ன அதர்மம் பண்ணார்கள்ப்பா, நீ இந்த மாதிரி ஒன்றை பண்ணியிருக்கியே எப்படி? பூவிலோன் ஆதியாக புலன்கள் போம் நெறியில் போகா தேவரோ அவுணர் தாமோ நிலை நின்று வினையின் தீர்ந்தார். ஏவல் எவ்வுலகும் செல்வம் எய்தினார் இசையின் ஏழாய் பாவமோ முன்னீ செய்த தர்மமோ தெரிய பாராய். பூவிலோன் ஆதியாக. பூவிலோன்கிறது சதுர்முக பிரம்மா, பூவிலே இருக்கிற பிரம்மா. புலன்கள் போம் நெறியின் போகா தேவர். தங்களுடைய புலன்கள் எந்த திசையில் போகிறதோ அதை கட்டுப்படுத்தி அந்த வழியில் போகாமல் தங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற தேவர்கள், அவுணர்கள், அசுரர்கள். இப்படி எல்லாரும் உனக்கு பயந்து கொண்டு நீ செய்த எதற்கும் எதிர் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா? அவர்களெல்லாம் உனக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் உனக்கு எதிராக எதுவும் செய்யாமல் நிலை நின்று வினையின் தீர்ந்தார். தே ஆர் நாட் அப்போசிங் யூ. அவர்கள் தங்களுடைய செயல்கள் தீர்ந்து போனார் போல இருக்கிறார்கள். அந்த ஒரு பெருமை உனக்கு எப்படி கிடைச்சது? ஏவல் எவ்வுலகும் செல்வம் எய்தினார். உனக்கு எல்லா உலகத்தினுடைய செல்வமும் கிடைத்து புகழோடு நீ வாழ்கிறாய். அவர்களெல்லாம் நீ ஏவல் சொன்னால் செய்கிறார்கள். இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஏழாய், ஏழைன்னு கூப்பிட்டதை தான் இங்கே ஏழாய்னு கூப்பிட்டா. நங்கை, நங்காய் என்று கூப்பிடுவது போல ஏழையே ஏழாய். என்னடா அறிவில்லாதவனே, இந்த பெரிய செல்வம்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? தேவர்களெல்லாம் உனக்கு பணிவிடை செய்கிறார்கள். பிரம்மா கூட உங்ககிட்ட பயந்துருக்காரே, எப்படி இதெல்லாம் கிடைச்சது? நீ முன்னால பண்ண தர்மம் தானே, நீ முன்னால பண்ணின நல்ல வினை தானே உனக்கு கிடைச்சது. அதை கெடுத்துக்கொள்வது போல இப்போது பாவம் செய்கிறாயே. இவையெல்லாம் கிடைத்ததற்கு காரணம் பாவமோ முன்னி செய்த தர்மமோ? தெரிய பாராய், கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. இத்தனை நாள் நீ நல்லது பண்ண, ஏதோ தவம் பண்ண. நல்லதுன்னா அவ எதை மீன் பண்றா? நீ தவம் செய்தாய், உள்ளத்தை கட்டி, உடலை கட்டி, வயிற்றை கட்டி, தூக்கத்தை கட்டி தவம் செய்தாய். அதனால உனக்கு நிறைய வரங்கள் கிடைச்சிது. சிவபெருமான்கிட்ட சிவபக்தியோடு இருந்த, அதனால் உனக்கு சிவபெருமான் வாழ் கொடுத்தார். இப்போ அதையெல்லாம் பண்ணிட்டு அதனால் கிடைச்ச இந்த பலன்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு இப்போ அதையெல்லாம் கெடுத்துக்கிறதுக்கு பாவம் பண்ண போறியா? இப்போ அதெல்லாம் கிடைச்சி அனுபவித்த போது கூட ராவணன் ஆணவத்தோடு தான் இருந்தான். ஆனால் ஏன் அதை சீதை இப்போ பெருசாக சொல்லலைன்னா, அந்த ஆணவம் கூட போய் தொலையட்டும், இப்படி ஒரு பாவத்தை நீ செய்வாயா? இதிலே இருந்து அவனை அகற்ற வேண்டும் என்றால்
அதெல்லாம் உனக்கு நல்லது தானே கிடைச்சது, அதுவே ஆணவம்தான். ஆனால் அது நல்லது தானே கிடைச்சதுன்னு சொன்னாலாவது அவன் இந்த பாவத்தை செய்ய மாட்டான் என்று அவனுக்கு நல்ல புத்தி சொல்ல நினைக்கிறாள். இப்பெரும் செல்வம் நின்கண் ஈந்த பேர் ஈசன் யாண்டும் அப்பெரும் செல்வம் துய்ப்பான் நின்று மாதவத்தின் அன்றே ஒப்பு அருந்திருவும் நீங்கி உறவொடும் உலக்க உன்னி தப்புதி அறத்தை ஏழாய் தர்மத்தை காமியாயோ. இந்த பெரிய செல்வத்தை உனக்கு கொடுத்த ஈசன், இப்பெரும் செல்வம் நின் கண் ஈந்த பேரீசன், சிவபெருமானுடைய பக்தன் நான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கியே. கைலை மலையை நீ தூக்கின போது கூட உனக்கு இவ்வளவு வரத்தை கொடுத்த அந்த ஈசன் ஏன் கொடுத்தார் தெரியுமா? அந்த செல்வத்தை நீ அனுபவித்து நன்றாக வாழ வேண்டும்னு தானே கொடுத்தார். உனக்கு ஆயுளை கொடுத்தார், உனக்கு செல்வத்தை கொடுத்தார், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்னா அதை நீ முறையாக அனுபவிக்க வேண்டும் என்று தானே கொடுத்தார். யாண்டும் அப்பெரும் செல்வம் துய்ப்பான், அதை நீ துய்க்க வேண்டும்னு தானே கொடுத்தார். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? அந்த திருவெல்லாம் நீங்கி, ஒப்பு அரும் திருவும் நீங்கி, அந்த செல்வமெல்லாம் நீங்கி, உன்னோட உறவுக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் அழிந்து போகும்படியாக, உலக்கன்னு சொன்ன அழிதல், உறவோடும் உலக்க, கூண்டோட உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குலம் கூண்டோடு அழிந்து போக உன்னி அதை நினைத்து அறத்தை இப்படி பிழையாக அறமில்லாமல் செய்கிறாயே. தப்புதி அறத்தை நீ தப்பு செய்கிறாய். தப்புதல்னா விட்டு விடுதல், அறத்தை விட்டு விடுகிறாய். தப்புதி அதை விட்டு விடுகிறாய், அறத்தை விட்டு விடுகிறாயே. தப்புங்கிறது நாம் நினைக்கிற மிஸ்டேக் அப்படிங்கிற மீன்லேயும் வரும். இங்கே இன்னொரு மீனிங் என்னன்னா, அறத்தை விட்டு விடுகிறாய், தப்புதி அதை பிழைத்து விடுகிறாய். இப்படி செல்வமெல்லாம் இழந்து போகும்படி சிவபெருமான் உனக்கு செல்வத்தை கொடுத்தது நீ நன்றாக வாழ வேண்டும்ங்கிற எண்ணத்தில், அதை மாற்றுவது மாதிரி இப்போ அதையெல்லாம் தொலைப்பதற்கு நீ திட்டம் போட்டு இப்படி அறத்தை விட்டு விடுகிறாயா. ஏழாய், மறுபடியும் ஏழைங்கிறத தான் ஏழாய் தர்மத்தை காமியாயோ. இதுவும் கூட ஒரு வித்தியாசமான சொல்லாட்சி. காமம் என்றால் விருப்பம், காமித்தல் என்றால் விரும்புதல். தர்மத்தை காமியாயோ என்றால் தர்மத்தை விரும்ப மாட்டாயா? அதர்மத்தை விரும்புகிறாயே, தர்மத்தை விரும்ப மாட்டாயா? எவ்வளவு வித்தியாசமான சொல்லாட்சி, எவ்வளவு அற்புதமாக சில சொற்களை கவிச்சக்கரவர்த்தி பயன்படுத்தி இருக்கிறார். தர்மத்தை காமியாயோ. மரம் திறம்பாது தோலா வலியினர் எனினும் மாண்டார் அறம் திறம்பினரும் மக்கட்கு அருள் திறம்பினரும் அன்றே. பிறந்து இறந்து உழலும் பாசப் பிணக்குடை பிணியின் தீர்ந்தார் துறந்து அரும் பகைகள் மூன்றும் துடைத்தவர் பிறர் யார் சொல்லாய். தோலா வலியினர், நிறைய வலிமை கொண்டவர்கள், கொஞ்சம் கூட குறைவுபடாத வலிமை கொண்டவர்கள், அவர்கள் துணிச்சலாக இருப்பவர்கள், வீரத்திலே இருப்பவர்கள்னா கூட அவர்கள் அறம் திறம்பினால், அவர்கள் அறம் குறைவுபடும்படியாக ஏதாவது செய்தால் அல்லது மக்களுக்கு கொடுமை செய்தால், மற்றவர்களுக்கு கொடுமை செய்தால், அறம் திறம்பினர் மக்கட்கு அருள் திறம்பினர் அப்படின்னா அவர்கள் அழிந்து போவார்கள். மாண்டார், அறம் திறம்பினர் மக்கட்கு அருள் திறம்பினர் மாண்டார், அவர்கள் அழிந்துதான் போவார்கள். பிறந்து இறந்து உழலும் பாசப் பிணக்குடை பிணியின் தீர்ந்தார். இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி, பந்தபாசம், இதிலிருந்து விடுபட்டவர்கள், அப்படி விடுபட்டு இருக்கக்கூடிய முனிவர்கள் தவசிகள் கூட துறந்து அரும் பகைகள் மூன்றும் துடைத்தவர். காமம், வெகுளி, மயக்கம், இதுதான் 3 பகைன்னு கணக்கு. காமம், வெகுளி, மயக்கம், இந்த 3ஐயும் துடைத்தவர்கள் இல்லாதவர்கள் யார் நன்றாக இருந்திருக்கிறார்கள்? தவசிகளாக இருந்தாலும் கூட இந்த 3க்குள்ளே சிக்கிக்கொள்வார்கள்னு சொன்னால் அவர்கள் அழிந்து போவார்கள். காமத்திலேயோ வெகுளியிலேயோ மயக்கத்திலேயோ சிக்கிக்கொண்டால் அவர்களும் அழிந்துதான் அப்பா போவார்கள். எவ்வளவுதான் வீரம் இருந்தாலும் சரி, ஒரு பக்கத்தில் வீரம் இருப்பவர்கள் அவர்கள் அறம் திறம்பினாலும் அழிந்து போவார்கள்.
தவசிகளாக இருப்பவர்கள், அவர்களுக்கு பெரிய வீரம் கிடையாது, ஆனால் தவசிகள். ஆனால் அவர்களும் இதற்குள்ளே சிக்கிக்கொண்டால் அழிந்துதான் போவார்கள். இது உனக்கு தெரியாதா? சொல்லாய். தென் தமிழ் உரைத்தோன் முன்னா தீது தீர் முனிவர் யாரும் புந்தொழில் அறக்கற்கு ஆற்றேம் நோர்க்கிலம் புகுந்தபோதே கொன்று அருள் நின்னால் அன்னார் குறைவது சரதம் கோவே என்றனர். யானே கேட்டேன், நீ அதற்கு இயைவ செய்தாய். இப்போ இன்னொன்னையும் சொல்றா. நாங்கள் காட்டுக்குள்ளே வந்தபோது ஆரண்யத்தில் முனிவர்கள்லாம் ராமனை பார்த்தார்கள். அந்த முனிவர்கள் எல்லாம் தீது தீர் முனிவர் யாரும், தீதே இல்லாமல் தீமைகளை எல்லாம் தீர்த்தவர்களாக இருக்கிற முனிவர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்கு இந்த அரக்கர்களால் இழைக்கப்படுகிற கொடுமை தாங்கவில்லை. புன்தொழில் அரக்கர்க்கு ஆற்றே, அரக்கர்கள் எங்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள். நோர்க்கிலம், எங்களால் முடியல. நோன்பு செய்யவோ யஜ்ஞம் செய்யவோ கூட எங்களால் முடியல, எங்களால் தாங்க முடியல. புகுந்த போதே கொன்று அருள், நீ இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டியே, இப்பவே அந்த அரக்கர்களை அழித்து விடு. அரக்கர்கள் தலைவனாக இருக்கிற ராவணனையும் அழித்து விடு, அரக்கர்களை அழித்து விடுன்னு அப்பவே கேட்டார்கள். உன்னாலதான்ப்பா எங்களுக்கு தீர்வு வர வேண்டும்னு கேட்டார்கள். நின்னால் அன்னார் குறைவது சரதம். அன்னார் அப்படிங்கிறது அரக்கர்களை குறிக்கிறது. இப்போ முனிவர்கள் பேசுகிற வார்த்தை அது. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படியே கோட் பண்றா. ராமா, நின்னால் அந்த அரக்கர்கள் குறைவது, அரக்கர்கள் அழிவது கண்டிப்பாக நடக்கும் கோவே, தலைவனே என்று அவர்கள் கேட்டனர். புன்தொழில் அரக்கர்க்கு ஆற்றேம் நோர்க்கிலம் புகுந்தபோதே கொன்று அருள் நின்னால் அன்னார் குறைவது சரதம். உன்னால் மட்டும்தான் அவர்களை அழிக்க முடியும் அரசனே என்று ராமனிடத்திலே கேட்டார்கள். யானே கேட்டேன், என்னோட காதால் அதை கேட்டேன்ப்பா. அவர்கள் சொன்னதை நான் காதால் கேட்டேன். அப்போது அவர்கள்லாம் கேட்டிருக்கிறார்கள். என்ன? அரக்கர்களை ராமன் தான் அழிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ராமன் அதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் சொன்னதை உண்மையாக்குற மாதிரி நீ இப்படி தவறு செய்கிறாயே, கொடுமை செய்கிறாயே. முனிவர்கள் அரக்கர்களை பற்றி என்ன நினைப்பு வைத்திருக்கிறார்கள்ங்கிறத நானே காதால கேட்டேன். டோன்ட் திங்க் முனிவர்கள் உனக்கு பயந்திருக்கிறார்கள், உன்னை பற்றி அவர்கள் கவலைப்படலைன்னு நினைக்காத. முனிவர்கள் உன்னை அழிக்கும்படி ராமனிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். முனிவர்கள் அப்படி ஆசைப்பட்டு விட்டால் அது நடக்கும். தவசிகள் உன்னை அழிக்க வேண்டும் என்று ராமனிடத்தில் கேட்டிருக்கிறார்களே, அதுக்கு ஏற்ற மாதிரி நீ இப்போ தப்பு தப்பா பண்றியே. எவ்வளவு கவலையோடு, எவ்வளவு அவனை திருத்த வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு பேசுகிறாள். தன்னை சிறை தூக்கி வந்தவனை கூட திருத்த வேண்டும் என்கிற எண்ணம் எவ்வளவு அவன் நினைச்சு பார்த்து பேசுறா. தென் தமிழ் உரைத்தோன் முன்னா தீது தீர் முனிவர். இந்த தென் தமிழ் உரைத்தோன் என்பது அகத்திய முனிவரை குறிக்கிறது. கதை போக்கின்படி முனிவர்கள் எல்லாம் முதலில் சந்தித்தார்கள். அவர்கள்தான் அகஸ்தியர் இருக்கிற இடத்திற்கு வழிகாட்டினார்கள் என்று பார்த்தோம். ஆனால் இங்கே சொல்லும்போது அகத்தியருக்கு முன்னால், அகத்தியரை முன்னால் வைத்து கொண்டு, இது கதையில் அப்போ சொல்லலையேன்னு நாம் கேட்க வேண்டாம். முனிவர்கள் அகத்தியருடைய பர்ணசாலைக்கு வழிகாட்டியவர்கள் கூடவே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அங்கே சுதீக்கணன், அகத்தியருடைய சீடனாக இருக்கிற சுதீக்ஷணன் பர்ணசாலைக்கும் முனிவர்கள் வருகிறார்கள். எனவே அகஸ்திய முனிவரை வைத்து கொண்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அகஸ்தியர் தே ரிக்வெஸ்டட் ராமா. ஸோ இனவே உனக்கு என்ன இம்ப்ளை என்ன பண்ணுறான்னா, ராமன் மாத்திரமில்லை, அகஸ்தியரும் நினைச்சா அந்த உருவத்தை கண்டு யாரும் எள்ளி நகையாட முடியாது. அகஸ்தியர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் அழிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அந்த அகத்தியரை முன்னால் வைத்து கொண்டுதான் ராமனிடத்தில் முனிவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே நீ தவறு செய்யாதே, அவர்கள் கேட்டதைப் போல நீ தவறு செய்கிறாயே, தவறு செய்யாதே. நீ மாத்திரம் தவறு செய்யாமல் இருந்தால் உன்னுடைய செல்வமெல்லாம் உனக்கு தங்கும். உன்னையும் கேட்டு மற்ற உன் ஊற்றமும் உடைய நாளும் பின்னை இவ்வரக்கர் சேனை பெருமையும் முனிவர் பேணிச் சொன்ன பின் உங்கை மூக்கும் உம்பியர் தோளும் தாளும் சின்ன பின்னங்கள் செய்த அதனை நீ சிந்தியாயோ. இப்போ இன்னொரு த்ரெட் இன்டைரக்டாக கொடுக்குறா.
உன்னையும் கேட்டு முனிவர்கள் வந்து பேசும்போது உன்னை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அங்கே தான் ஆரம்பிச்சா, முனிவர்கள் வந்து அரக்கர்களை பற்றி. அப்போது உன்னை பற்றி ராமனுக்கு தெரியும், முனிவர்கள் சொல்லிட்டார்கள். உன்னுடைய ஊற்றம், உன்னுடைய வலிமை எப்படிப்பட்டது, உன்னுடைய வீரம் எப்படிப்பட்டது, அதையும் சொல்லிட்டார்கள். உடைய நாள், உனக்கு எவ்வளவு ஆயுள் காலம்ங்கிறதும் அவர்கள் சொல்லிட்டார்கள். இந்த மாதிரி பெரிய வரம் வாங்கியிருக்கான், அவனை யாரும் அழிக்க முடியாது சொல்லிட்டார்கள். பின்னை இவ் அரக்கர் சேனை பெருமை, அரக்கர் சைன்யம் எவ்வளவு பெருசுங்கிறதையும் சொல்லிட்டார்கள். முனிவர் பேணி சொன்னபின், which means the rishis have given all the information about you. அத்தனை இன்ஃபர்மேஷனும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் வந்தாச்சு. உன்னை பற்றி அவர்கள் எல்லாம் பேசிட்டார்கள். இத்தனை கேட்டதுக்கு அப்புறம் கூட உன்னுடைய தங்கையுடைய மூக்கையும் உன்னுடைய தம்பிமார்கள் கரன், தூஷணன், திரிசிரா அவர்களுடைய தோள் தாள் எல்லாவற்றையும் சின்னாபின்னம் செய்தார்கள்னு சொன்னா அவர்கள் என்ன தெரியாம செய்தார்களா? இப்ப எங்க வரா தெரிகிறதா? நான் எப்பேற்பட்டவன், மானுக்கு பின்னாலே போன உன்னுடைய கணவன் அப்படின்னு தானே ராவணன் பேசினா. இப்போ என்ன சொல்றா? என்னப்பா பேசுற? எங்க கொண்டு வந்து சொல்றா? நேர அட்டாக் பண்ணல. எப்படி சொல்கிறாள், எவ்வளவு அழகாக சொல்கிறாள், நயமாக சொல்கிறாள், தாயாருக்கே உரிய கருணையில் சொல்கிறாள். அவன் முதல்ல பீத்தினான், மானுக்கு பின்னால போன உன்னுடைய கணவன். ராமன் இறந்து போயிருப்பான், இது வரைக்கும் வரல. இப்படியெல்லாம் சொன்ன போது அவ அப்படியே அப்போ ரீட்டாலியேட் பண்ணலை, வெயிட் பண்ணி இப்போ என்ன சொல்கிறா? உன்னை பற்றியும் உன் குலத்தை பற்றியும் உன்னுடைய பலத்தை பற்றியும் உன்னுடைய வீரத்தை பற்றியும் உனக்கு இருக்கக்கூடிய ஆயுட்காலத்தை பற்றியும் அத்தனை விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஹேவிங் நோன் ஆல் தட், உன்னுடைய தங்கையின் மூக்கை இலக்குவன் அறிந்தான். உன்னுடைய தம்பிமார்களான கரனையும் திரிசிராவையும் தூஷணனையும் ராமன் கொன்றான். அப்படின்னா அதையெல்லாம் நீ நினச்சி பார்க்க மாட்டியா? அதையெல்லாம் நீ நினைக்க மாட்டியா? அப்போ உன்னை பற்றி தெரிந்துதான் செய்திருக்கிறார்கள் என்றால் உன்னை எதிர்கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். உங்கை மூக்கும் உம்பியர் தோளும் தாளும் சின்ன பின்னங்கள் செய்த அதனை சிந்தியாயோ, அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டியாப்பா என்று அவள் கேட்க, 1000 தடக்கையால் நின் 4 கரமும் பற்றி வாய் வழி குருதி சோர குத்தி வான் சிறையில் வைத்த தூயவன் வைரத்தோள்கள் துணித்தவன் தொலைந்த மாற்றம் நீ அறிந்திலையோ, நீதி நிலை அறிந்திலாத நீசா. இப்ப மறுபடியும் அதையே சொல்றா, கொஞ்சம் கோபமா சொல்றா. நீதி நிலை அறிந்திலாத நீசா, நீதியும் தர்மமும் தெரியாத நீசனே, 1000 கைகள் கொண்ட காத்தவீரியார்ஜுனன், நின் 4 கரம் 5 4 20 கரங்களை பற்றி உன் வாய் வழியா ரத்தம் கொட்டும்படியாக வாய் வழி குருதி சோர குத்தி வான் சிறையில் வைத்த, உன்னை கொண்டு போய் அப்படி வானத்துல சிறை வைத்தானே தூயவன்னா. காத்தவீரியார்ஜுனன தூயவன்னா, அவன் தூயவனான்னா வீரத்தில் அவன் தூயவன், சிறையில் வைத்த தூயவன், அவனுடைய வைரத்தோள்கள் துணித்தவன். அவன் 20 கையை மட்டும் பயன்படுத்தி ஒன்றை பிடிச்சான். அவனுடைய 1000 கரங்கள், 1000 கரங்கள்னு சொன்ன 1000 தோள்கள் இல்லையா, அந்த 1000 வைரத்தோள்களையும் ஒண்ணுமில்லாம தன்னுடைய ஒற்றை மழுவாயுதத்தால் அழித்தவன் பரசுராமன். அந்த பரசுராமன் தொலைந்த மாற்றம் உனக்கு தெரியாதா? அந்த கதை தெரியாதா? அந்த பரசுராமனையே ராமன் ஒண்ணுமில்லாம செஞ்சுட்டானே. பரசுராமனுடைய தவமெல்லாம் ராமனுக்கு வந்து விட்டதே. தூயவன் வைரத்தோள்கள் துணித்தவன் தொலைந்த மாற்றம் நீ அறிந்திலையோ, நீதி நிலை அறிந்திலாத நீசா. அஷ்டப்பிரபந்தம்னு 8 நூல்கள் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றியவை. அதுல திருவரங்க மாலை, திருவரங்கத்து மாலை, திரு அரங்கத்து மாலை, திரு அரங்க மாலை அப்படின்னு ஒரு நூல். அதுல இந்த 3 பேரை பத்தியும் வரும். அடுத்தடுத்து வரக்கூடிய வரிகள், வெள்ளிமால் வரையை பறிக்கும் கபடன் பனை புயம், புயம்னா புஜம், வெள்ளி மால் வரையை பறிக்கும் கபடன் யாரு?
சிவபெருமானுடைய வெள்ளை வெளேர்னு இருக்கிற இமய மலையை பறித்த, கைலாய மலையை பறித்த கபட சந்நியாசியாக இருக்கிற அவனுடைய புஜம், பனை புஜம்னா நல்ல வலிய தோள்களா, அவன் பைங்கடகம் செரிக்கும் புயம் செற்ற 1000 திண்புயமோ, அவனுடைய கடகம் போட்ட 20 கரங்களை பிடித்த 1000 புஜங்களை கொண்ட காத்தவீரியார்ஜுனனுடைய புஜ பராக்கிரமமா, அவற்றை தரிக்கும் திரள் மழுவோ, அந்த 1000ஐயும் ஒன்றுமில்லாமல் செய்த ஒற்றை மழுவால் செய்த பரசுராமனா. ராவணனை விட கார்த்தவீரியார்ஜுனன், கார்த்தவீரியார்ஜுனனை விட பரசுராமன், பரசுராமனை விட ராமன் வீரம். இதை திரும்ப திரும்ப 10 தலையனுக்கு நினைவுபடுத்துகிறாள். கடிக்கும் வல் அறவும் கேட்கும் மந்திரம், கழிக்கின்றோயை அடுக்கும் ஈது அடாது என்ற ஆன்ற ஏதுவோடு அறிவு காட்டி இடிக்கினர் இல்லை, உள்ளார் எண்ணியது எண்ணி உன்னை முடிக்கினர் என்ற போது முடிவு அன்றி முடிவது உண்டோ. உனக்கு ஒன்று தெரியுமா? கடிக்கக்கூடிய பாம்பு இருக்கே, விஷக்கடி கொண்ட பாம்பு இருக்கே, அது கூட மந்திரத்துக்கு கட்டுப்படும். மந்திரத்துக்கு, நல்ல வார்த்தைக்கு, நல்ல மகுடி இசைக்கு அந்த பாம்பு கூட கட்டுப்படும். கடிக்கும் வல் அறவும் கேட்கும் மந்திரம். அதே மாதிரி இது அடுக்கும், இது அடுக்காது, இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது அடாதுப்பா, இதை செய்யக்கூடாது, இது அடுக்கும், செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய, அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் உனக்கு யாருமே இல்லையா? உன்னை இடிச்சு, நீ பண்றது தப்புனா உன்னை இடிச்சு அறிவுரை சொல்பவர்கள் இல்லையா? கழிக்கின்றோயை, சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைக்கிறியே, அடுக்கும் ஈது அடாது என்று ஆன்ற ஏதுவோடு, சரியான காரணத்தை சொல்லி, ஏதுனா காரணம், ஹேத்து, சரியான காரணத்தை சொல்லி உனக்கு அறிவு காட்டி உன்னை இடித்து உரைப்பவர் இல்லை. உன்கிட்ட இருப்பவர்களெல்லாம் நீ என்ன சொல்றியோ அதையே சொல்லி, நீ என்ன நினைக்கிறியோ அதையே நினைச்சு, எண்ணியது எண்ணி, நீ என்ன சொன்னாலும் அதுக்கு எஸ் எஸ் பாஸ், எஸ் பாஸ்ன்னு சொல்லி உன்னையே முடிக்குனர் என்றபோது முடிவு அன்றி முடிவது உண்டோ. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரின்றி தானே கெடும் என்பார் வள்ளுவ பேராசான். ஒரு மன்னன் அழிவதற்கு வெளியிலேந்து போரே தேவையில்லை. அவன் தவறு செய்யும் போது பக்கத்திலே இருக்கிற அமைச்சர்களோ அல்லது மற்ற சான்றோர்களோ இது தப்பு அப்படின்னு சொல்லி அவனை திருத்த வேண்டும். அப்படி திருத்தக்கூடியவர்கள் அவனை சுற்றி இல்லை என்றால் அவனை கெடுக்கிறதுக்கு வேற யாரும் வெளியிலேருந்து வர வேண்டாம், அவன் தன்னாலேயே கெட்டு போவான். மன்னன் சொல்லுவதற்கு சைக்கோஃபான்சியில் எஸ் 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 எஸ், ஆஹா மன்னனை போல உண்டா என்று சொன்னால் அந்த மன்னன் கெடுப்பாரின்றி தானே கெடும். அதைத்தான் இப்போது சீதை சொல்லுகிறாள். அப்பா, உன்னை தட்டி கேட்பதற்கோ தட்டி சொல்லுவதற்கோ யாருமே இல்லையா? நீ இப்படி அழிந்து போவாயா? உன்னோடு இருக்கக்கூடியவர்கள் உனக்கு சரி 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 என்று, நீ எது சொன்னாலும் சரி என்று சொல்லியே உன்னை அழிக்கப் போகிறார்கள். எண்ணியது எண்ணி உன்னை முடிக்குனர் என்றபோது முடிவு அன்றி முடிவது உண்டோ. அந்த மாதிரி உன்னுடைய நிலைமைனா நீ முடியறதை யாராவது தடுக்க முடியுமா என்று மிகவும் ஆதங்கத்தோடு கேட்கிறாள். எப்படியெல்லாம் பேசுகிறாள். அவனை துரும்பே என்று அழைத்தவள், ஏழாய், ஏழ்மையில் இருப்பவனே, அறிவில்லாதவனே என்றுதான் பேசுகிறாள். அந்த சொற்களில் அவளுடைய துணிச்சல். ஆனால் அதே சமயத்தில் நீ ஒருவன் மாத்திரம் அழிய மாட்டாய், இந்த உலகமே அழியும், அதற்காக நான் கவலைப்படுகிறேன். உன்னை திருத்துவதற்கு யாருமே இல்லையா? இத்தனை நாள் உனக்கு கிடைத்த நன்மைகளையெல்லாம் வைத்து வாழாமல் இந்த ஒரு பாவத்தால் தவறு செய்கிறாயே. இதற்கு முன்னாலே எத்தனையோ அசுரர்கள், அவர்களெல்லாம் அதர்மம் செய்தார்கள், அந்த அதர்ம செயல்களில் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணிக்கூட பார்க்காத மிகப்பெரிய பாதகம் இன்னொருவன் மனைவியை தேடுவது, விரும்புவது. அதை நீ செய்கிறாயே என்று ஒரு நல்ல ஆலோசகராக, எத்தனை ஆங்கிள்ஸ், ராவணனை திருத்துவதற்கு இத்தனை ஆங்கிள்ஸ், எப்படியெல்லாம் சொல்லி பார்க்கிறாள்.
ஷீ பிளேஸ் டு ஹிஸ் இமோஷன்ஸ். அப்பா இவ்வளவு நாள் இவ்வளோ பெரிய செல்வம் உனக்கு கிடைச்சதே, அதை வச்சு காப்பாற்றிக்கோ. ஏன் இன்னொரு பக்கத்தில் அவர்கள்லாம் செய்யாத தப்பை நீ செஞ்சிட்டியே, உனக்கு என்ன அறிவே இல்லையா, உன்னை திருத்தறதுக்கு யாருமே இல்லையா? ஒரு குழந்தைக்கு தாய் எப்படியெல்லாம் நல்ல புத்தியை சொல்லி 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 பார்ப்பாளோ அப்படியெல்லாம் சொல்கிறாளே பரம காருண்யம் கொண்ட அந்த திருமகள் என்கிற தாய். பெரியோர்களே, சீதை எப்படியெல்லாம் முயன்றிருக்கிறாள். அசோகவனத்தில் தன்னுடைய தணியாத துன்பத்தில் இருக்கக்கூடியவள் 10 தலையனை திருத்துவதற்கு எப்படியெல்லாம் முயன்றிருக்கிறாள் என்பதே எவ்வளவு வியப்பை தருகிறது. அவள் மீது எவ்வளவு அன்பை கூட்டுகிறது. அந்த தாய் முயல்கிறாள் முயல்கிறாள், இன்னமும் முயன்று கொண்டுதான் இருக்கிறாள். 10 தலையனாயிற்றே, அப்படியெல்லாம் அவன் இறங்கி வந்து விடுவானா? இருந்தாலும் பிள்ளை எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் தாய் கடைசி வரை முயற்சி செய்வாள் இல்லையா? அப்படித்தான் சீதையும் இன்னமும் முயல்கிறாள். 1 வார காலம் பொறுத்து அவளுடைய முயற்சியில் நாமும் இணைந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம்.